ஜீவன்முக்திப்ரதம் தேவம். பரமஹம்ச நித்யானந்தர் ஓர் வாழும் அவதார புருஷர். பிறப்பிலிருந்தே ஞான சக்தியை வெளிப்படுத்திய பிறவி யோகி. தமிழிலும் ஆங்கிலத்திலும் பரமஹம்சர் அருளியிருக்கும் 500க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, சமஸ்கிருதம், குஜராத்தி, ஒரியா, பெங்காலி, மராத்தி, பிரெஞ்சு, குரோயேஷன், போலிஷ், போர்த்துகீஸ், இத்தாலி, ஜெர்மன், டேனிஷ், ஸ்பானிஷ், ரஷ்ய மொழி, சீன மொழி போன்ற 26 சர்வதேச மொழிகளில் மொழிபெயர்த்து வெளியிடப்பட்டுள்ளது. 10,000 மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள அரிய பேச்சாளர். லட்சக்கணக்கானவர்களுக்கு அன்னதானம், இலவச மருத்துவ வசதி, கல்வி உதவி, மேலும் உலகம் முழுவதிலும் 140க்கும் மேற்பட்ட இடங்களில் பள்ளிகள், ஆசிரமங்கள், ஆலயங்கள் மற்றும் மருத்துவமனைகள் அமைத்து ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர். லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர். கோடிக்கணக்கான மக்களுக்கு உடல் நலம், மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியா யோகி. கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி. 151 நாடுகளில் தியான மையங்களோடும் விடுதி, திருவண்ணாமலை, ராஜபாளையம், சேலம், ஹைதராபாத், வாரணாசி, லாஸ் ஏஞ்சலிஸ், சியாட்டில், ஒஹாயோ, சானூசே, பீனிக்ஸ் ஆகிய சர்வதேச நாடுகளிலும் ஆசிரம கிளைகளோடும் நடந்து வரும் உலகளாவிய நித்யானந்த தியானபீட ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர். 1 கோடிக்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞான குரு. தீட்சையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி. பாரம்பரிய யோகக்கலையை ஆயிரக்கணக்கான யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்துச் சென்ற நவீன கால யோகி. லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்திதாயகன். இந்தியாவில் பெங்களூரு, ஹைதராபாத், திருவண்ணாமலை மற்றும் சர்வதேச நாடுகளில் லாஸ் ஏஞ்சலிஸ், சானூசே, சியாட்டில், டொரண்டோ, ஒஹாயோ, ஒக்லஹோமா, பீனிக்ஸ், செயின்ட் லூயிஸ், மலேசியா, பிரேசில், பாரிஸ், குவாடிலூப், டாலஸ், நியூயார்க், நியூஜெர்சி, அட்லாண்டா, கேல்கரி, வான்கூவர், சிங்கப்பூர் என்று உலகம் முழுவதும் வைதீக ஆலயங்களை அமைத்து வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சி அளித்த ஆன்மீக சுடர். லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு. உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு. அரசியல் துறையிலும் ஊடகத்துறையிலும் ஊடுருவியிருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி. அசைக்க இயலாத என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்ப விருட்சம். ஆனந்தானுபவாஸ்வாதம் சர்வரோக நிவாரகம் வந்தே பாப விநாசக்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். நித்யமுக்தம் நிர்விகல்பம் தியானலோக பிரதீபகம் வந்தே சாந்தமயம் பந்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். ஆனந்தகந்த சஞ்சாரம் சர்வோபாதி விநிர்முக்தம் வந்தே ஞானாலயம் நாதம் நித்யானந்தாய ஸ்வாகதம். இன்று நாம் ஆழ்ந்து உணரப்போகின்ற சத்தியம், ஆழ்ந்து உணரப்போகின்ற ஞான சூத்திரம் தெய்வீகம் விழிக்கட்டும். காலம் காலமாக மனிதன் பூமியில் உலவத் துவங்கியதிலிருந்து இன்று வரை தவறாமல் மனித இனம் செய்து கொண்டிருக்கின்ற வேலை என்னவென்று ஆழ்ந்தோமானால், தன்னை தாண்டிய ஒன்றை தேடுவது. ஆழ்ந்து நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், எப்பொழுது அவனுடைய அடிப்படை தேவைகளாகிய உணவு, தங்குமிடம் போன்றவைகள் பூர்த்தி செய்யப்பட்டதோ, உடை கூட அடிப்படை தேவையாக இருக்கவில்லை. ஆரம்ப கட்டத்திலே மனிதன் பூமியில் நடமாடத் துவங்கிய பொழுது உடை கூட அவனுடைய அடிப்படை தேவையாக இருக்கவில்லை. சிவிலைசேஷன் வந்த பிறகுதான்
உடை அவனுடைய அடிப்படை தேவையாக மாறியது. ஆரம்ப கட்டத்தில் மனித குலத்திற்கு உணவும் தங்குகின்ற இடமும், இது ரெண்டு தான் அடிப்படை தேவையா இருந்திருக்கு. எப்போ அந்த அடிப்படை தேவை அவனுக்கு பூர்த்தியானதோ அதற்கு பிறகு மனிதன் இயங்குவதற்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா, இயங்குவதற்கு ஒரு ஆதார உந்து சக்தியாக, அவனை இயக்குகின்ற ஒரு சக்தியாக எது இருந்திருக்கிறது அப்படின்னு ஆழ்ந்து பார்த்தோமானால், தன்னை தாண்டிய ஒன்றை தேடுவது. தன்னை தாண்டிய ஒன்றை தேடுவது, செய்ய முயற்சிப்பது அப்படிங்கிறது தான் பல்வேறு பரிமாணங்களிலே வெளிப்பட்டது. பல்வேறு திசைகளிலே அந்த ஒரே ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் வெளிப்பட்டது. ஆழமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய சத்தியம் இது. மனிதனுக்கு எப்போ அவனுக்கு தேவையான உணவும் தங்குற இடமும் கிடைச்சிருச்சோ, அதுக்கப்புறம் அடுத்து அவன் செய்த முதல் செயல் தன்னை தாண்டிய ஒன்றை தேடுவது. எக்ஸ்ட்ராவர்ட்டா இருக்கிற மனிதன், வெளிமுகமாகவே இருக்கின்ற மனிதர்கள் தன்னை தாண்டிய ஒன்றை அறிவியலின் மூலமாக தேடினார்கள். தன்னால் செய்ய முடியாத செயல்களான பறக்கிறது அப்படிங்கிறத ஒரு மிஷினரி மூலமா செய்யறது மூலமா தன்னை தாண்டிய ஒன்றை தேடுகின்ற தேடுதலை பூர்த்தி செய்து கொண்டார்கள். தன்னாலே செய்ய முடியாதவற்றை வெளி உலக சக்திகளின் மூலமாக பூர்த்தி செய்து தன்னை தாண்டிய ஒன்றை, தான் அடைந்ததான திருப்தியை அடைகின்ற முயற்சி தான் அறிவியல். தன்னை தாண்டிய ஒன்றை தேடுவதுதான் வாழ்க்கையினுடைய ஆதாரம். அத இன்டலெக்சுவலா, வெளி உலகத்தை அடிப்படையா வச்சு செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அது அறிவியல். எமோஷனலா, உணர்வு ரீதியா, உணர்ச்சி ரீதியா அதை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அதுதான் கலை. தன்னை தாண்டிய ஒன்றை தேடுதல் அப்படிங்கிற இன்ஸ்பிரேஷன், அதுதான் சயின்ஸா வெளிப்படுது ஒரு ஆங்கிள். இன்னொரு ஆங்கிள் அதுதான் கலையா வெளிப்படுது. இசையாக, நாட்டியமாக, ஓவியமாக, காவியமாக, கலையா வெளிப்படுது. அதே இன்ஸ்பிரேஷன் உள்ளே நோக்கி திரும்பினால், உள்ளுலகத்தை நோக்கி திரும்பினால் தெய்வீகமாக, விஞ்ஞானமாக, மெய்ஞானமாக வெளிப்படுகின்றது. தெய்வீக விஞ்ஞானமாக, மெய்ஞானமாக வெளிப்படுகின்றது. ஆழ்ந்து இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்களா. ஃபண்டமெண்டல்ஸ்னு சொல்லுவாங்க, மனித குலத்தின் அடிப்படை ரகசியங்கள். இதைத்தான் தேவ ரகசியங்கள்னு சொல்றோம் நாம. அதாவது யார் யாருக்கு இந்த ரகசியங்கள் புரிகின்றதோ அவர்கள் தெய்வங்களைப் போல, தேவர்களைப் போல பூமியிலே வாழ முடியும். ஒரு வெளிநாட்டில் நடந்த இந்த சத் சங்கத்துல இன்னொரு மதத்தை சேர்ந்த ஒருவர் கேட்டாரு, சாமி எங்க மதத்துல ஒரே ஒரு கடவுள் தான், உங்க மதத்துல இவ்வளோ கடவுள்கள் இருக்காங்களே, என்ன காரணம் அப்படின்னு கேட்டார்கள். ஏன்னா எங்க மதத்துல நாங்க கடவுளை ப்ரொடியூஸ் பண்ற ஒரு இண்டஸ்ட்ரியாவே மாறிட்டோம். கடவுள்களை ப்ரொடியூஸ் பண்ற ஒரு சயின்ஸை புரிஞ்சுக்கிட்டோம். We have learned the science, we have understood the science of making gods. கடவுள் தன்மையிலே வாழுகின்ற மனிதர்களை, கடவுள் தன்மையிலே வாழுகின்ற ஜீவன்களை உருவாக்குகின்ற விஞ்ஞானத்தை, அறிவியலை நமது தர்மம் புரிந்து கொண்டு விட்டது. யார் யாரெல்லாம் வாழ்க்கையின் இந்த அடிப்படை ரகசியங்களை புரிந்து கொள்கின்றீர்களோ வாழும் பொழுதே தெய்வங்களாக வாழ்வீர்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம தெய்வங்களாக வழிபடுகின்ற 63 நாயன்மார்களும் 12 ஆழ்வார்களும், இவங்க எல்லாருக்கும் இல்ல இன்னும் பல்வேறு தாச பரம்பரையினர், சன்னியாசிகள், சித்தர்கள், ரிஷிகள், 18 சித்தர்கள், எத்தனையோ பேர் நாம உதாரணம் காட்ட முடியும். இவங்க எல்லாருக்கும் இருந்த ஒரு அடிப்படை குணம் என்னன்னா பணம் இல்லை. இதுல எல்லாருமே ஏழைகளும் இல்லை, எல்லாருமே பணக்காரர்களும் இல்லை. இவங்க எல்லாருக்கும் இருந்த இன்னொரு அடிப்படை குணம் கல்வியும் இல்லை. இதுல எல்லாருமே படிச்சவங்களும் இல்லை, எல்லாருமே படிக்காதவங்களும் இல்லை. இவங்க எல்லாருக்கும் இருந்த அடிப்படை குணம் புத்திசாலித்தனம் கூட இல்லை. இதுல எல்லாருமே புத்திசாலிகளும் இல்லை, எல்லாருமே முட்டாள்களும் இல்லை. இவங்க எல்லாருக்கும் இருந்த ஒரே ஒரு அடிப்படை குணம், வாழ்க்கையின் ரகசியங்களை புரிந்து கொண்டார்கள். அடிப்படை ரகசியங்களை புரிந்து கொண்டார்கள். தன்னை தாண்டிய ஒன்றை தேடுதல் அப்படிங்கிறது தான் மனித வாழ்வினுடைய அடிப்படை லட்சியம். அத
வெளி உலகத்துல தேடினா அறிவியல் மூலமா, ஆராய்ச்சிகள் மூலமா, சொத்து மூலமா, சுகம் மூலமா, பொசஷன்ஸ் மூலமா தேடி வைத்துக் கொள்ளுகின்ற பொருட்களின் மூலமாக அடைய முடியும்னு நம்புறோம். அவங்க தான் எக்ஸ்ட்ராவர்ட், வெளி உலகத்திலே தேடுபவர்கள். ஒரு பதவியின் மூலமா, ஒரு அந்தஸ்தின் மூலமா, இது மூலமாலாம் தன்னை தாண்டிய ஒன்றை அடைய முடியும் நம்புறவர்கள் தான் விஞ்ஞானிகள், வெளி உலகத்திலே இயங்குபவர்கள். அடுத்து எமோஷன், தன்னை தாண்டிய ஒன்றை உணர்ச்சியினாலே அடைய முடியும் நம்புறவங்க தான் கலைஞர்கள். எல்லா கலையுமே தன்னை தாண்டிய ஒன்றை தேடுகின்ற தேடுதல் தான். ஒரு அருமையான டான்சர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சாதனையை தானே முறியடிச்சுக்கிட்டே இருப்பார். ஒரு அருமையான ஓவியர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சாதனையை தானே முறியடிச்சுக்கிட்டே இருப்பார். ஒரு அருமையான பேச்சாளர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சாதனையை தானே முறியடிச்சுக்கிட்டே இருப்பார். ஒரு அருமையான காவியத்தை வரைபவர்கள் தன்னுடைய சாதனையை தானே முறியடித்துக் கொண்டே இருப்பார்கள். தன்னுடைய சாதனையை தானே முறியடித்துக் கொண்டே இருக்கின்ற வரைதான் ஒரு கலைஞன் உயிரோடு இருக்கிறான், ஃபீல்டில் இருக்கிறான்னு அர்த்தம். எப்ப தன்னுடைய சாதனையை தானே முறியடித்துக் கொள்வதை நிறுத்துகிறானோ அப்ப அவர் ரிட்டையர் ஆயிடுறார். உணர்ச்சியின் மூலமாக, உணர்ச்சிங்கிற திசை மூலமாக தன்னை தாண்டிய ஒன்றை தேடுவது கலை. இதையெல்லாம் கடந்து உள்ளே திரும்புவதன் மூலமாக தன்னை தாண்டிய ஒன்றை தேடுவது தெய்வீகம். நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த முதல் 2 விஷயமான இன்டலெக்ட் மூலமா தன்னை தாண்டிய ஒன்றை தேடுவதையும் உணர்ச்சியின் மூலமா தன்னை தாண்டிய ஒன்றை தேடுவதிலும் நாம் ஏற்கனவே நம்முடைய பள்ளிகளாலும் கல்லூரிகளாலும் பயிற்றுவிக்கப்பட்டோம். இந்த 2ஐயும் செய்யறதுக்கு நமக்கு தனி ட்ரைனிங் தேவையில்லை. நம்ம ஸ்கூல் நமக்கு கற்றுக் கொடுத்துருது, நம்ம கல்லூரி நமக்கு கற்றுக் கொடுத்துருது, நம்முடைய பல்கலைக்கழகம் கற்றுக் கொடுத்துருது, நம்முடைய சமுதாயம் கற்றுக் கொடுத்து விடுகின்றது. ஆனா 3வது டைமென்ஷனான உள்ளுலகத்தில் திரும்பி தன்னை தாண்டிய ஒன்றை தேடுதல் அப்படிங்கிற அந்த பரிமாணம் நமக்குள் விழிக்காமல் போவதனால்தான் ஒரு அபூரணமான, ஒரு மந்தத்தன்மையான, திருப்தி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்தே முடித்து விடுகின்றோம். யார் யாருக்கெல்லாம் இந்த 3வது பரிமாணம் விழிக்கின்றதோ அவர்கள் தெய்வங்களாக வாழ்வார்கள், தெய்வங்களாக வழிபடப்படுவார்கள். தீராத நோயிலிருந்து விடுபட வேண்டுமா? பிரச்சனைகள் இல்லாத உறவுகள் வேண்டுமா? நிம்மதியான உறக்கம் வேண்டுமா? வாழ்க்கையில் மனத்தெளிவும் உற்சாகமும் அதிகரிக்க வேண்டுமா? ஆனந்த ஸ்புரண தியான முகாம் இவை அனைத்தையும் 2 நாட்களில் உங்களுக்கு அனுபவமாக்கி தருகிறது. நாம் வாழ்வில் அனுபவிக்கும் பிரச்சனைகளுக்கும் துக்கங்களுக்கும் காரணம் நம் உடலில் உள்ள 7 சக்தி மையங்களில் பதிந்திருக்கும் எதிர்மறை உணர்வுகளும் நாம் உருவாக்கி வைத்திருக்கும் எதிர்மறை மன அமைப்பும் தான். இதை மாற்றுவதற்கான தியான நுட்பங்களும் தியான பயிற்சிகளும் கற்றுத்தரப்படுகிறது. விழித்துக் கொள்ளுங்கள், ஆனந்தம் உங்கள் பிறப்புரிமை. ஆனந்தமயமான வாழ்க்கை உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆனந்த ஸ்புரண தியான முகாம் நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீட்டம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311 7200003322. ரொம்ப அருமையா வள்ளுவர் சொல்றார், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வார் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். யாருக்குள்ளே இந்த 3வது பரிமாணம் விழிப்புறுகின்றதோ அவன் வாழும் பொழுதே ஜீவன் முக்தனாக வாழுகின்றான். ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம். தன்னை தாண்டிய ஒன்றை தேடுவதுங்கிறது மனிதனுடைய ஒரு பேசிக்கான சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட். சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட், அதாவது உயிரோடு இருந்தாக வேண்டும்னா நமக்குள்ள சில குணங்கள் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அடிப்படை குணம்
தன்னை தாண்டிய ஒன்றை தேடுவது. அதை இன்டலெக்ட் டைரக்ஷன்ல டைரக்ட் பண்ணியிருப்போம். இந்த இன்டலெக்ட் டைரக்ஷன்ல அந்த தன்னை தாண்டிய தேடுவது, தன்னை தாண்டிய ஒன்றை தேடுவதுங்கிற அந்த உத்வேகம், இன்ஸ்பிரேஷன் இன்டலெக்சுவல் டைரக்ஷன்ல போச்சுன்னா அதுதான் சயின்ஸா வெளிப்படுது, புதிய புதிய கண்டுபிடிப்புகளா வெளிப்படுது, தன்னை சுற்றி கம்ஃபர்ட்ஸை சேர்க்கிற குணமா வெளிப்படுது, தன்னை சுற்றி பணம், பதவி, புகழ் இவைகளை சேர்க்கின்ற குணமா வெளிப்படுது. இப்ப இதெல்லாம் தவறுன்னு நான் சொல்ல வரல, போதாதுன்னு தான் சொல்ல வரேன். தவறுன்னு சொல்ல வரல, போதாதுன்னு சொல்ல வரேன். இது நம்முடைய ஒரு பரிமாணம், இது நம்முடைய வெறும் ஒரு பரிமாணம். இந்த பரிமாணத்தில் நாம் இயங்குவதற்கு நமக்கு யாருமே பயிற்சி கொடுக்க வேண்டாம். சமுதாயம் பயிற்சி கொடுத்துரும். சமுதாயம் பயிற்சி கொடுத்துரும். 5 வயசு குழந்தையா இருந்தா கூட கடையில போனா காசு கொடுத்தா தான் மிட்டாய் கொடுப்பார்கள்னு தெரியும் பொழுதே இந்த பரிமாணத்தை நாம் உயிர்ப்பித்துக் கொள்ள வேண்டுங்கிற இன்ஸ்பிரேஷன் இந்த குழந்தைக்கு வந்துருது. அப்பா 10 பைசா கொடுத்தா தான் செட்டியார் காசு என்ன மிட்டாய் கொடுப்பாருன்னு தெரிஞ்சு போயிருது. இந்த ஊர் மூலையில ஒரு கடை இருக்கும், 10 பைசா கொடுத்தா தான் செட்டியார் மிட்டாய் கொடுப்பாருன்னு, ஆஹா அப்ப நாம பணத்தை சம்பாதிக்கணும், அப்ப நாம பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்துருது. அப்போ இன்டலெக்ட் லைன்ல உங்களுடைய இன்ஸ்பிரேஷனை டைரக்ட் பண்றதுக்கு சமூகமே உங்களுக்கு ட்ரெயின் பண்ணிடுது. அது வேற யாரும் செய்ய வேண்டியதில்லை. என்னுடைய லைஃப்ல நடந்த ஒரு இனிமையான சம்பவம், என்னுடைய பெரிய பாட்டியார், பூர்வாசிரம பெரிய பாட்டியார், பெரிய பாட்டியார்னா பாட்டனாருடைய அண்ணனுடைய மனைவி, பாட்டனாருடைய அண்ணனுடைய மனைவி. அந்த அம்மா 103 வயசு வாழ்ந்தார்கள். ஆனா அந்த 103 வயசுலையும் பாத்தீங்கன்னா புகையில போடுவார்கள், புகையில போடுவார்கள். அந்த வயசான காலத்துல என்னை கூப்பிட்டு இந்த ஊருக்கு இருக்க மாதிரி இந்த தெருவில் இருக்கிற மூலக்கடைக்கு போய் அப்பா புகையில வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க. நான் என்ன பண்ணுவேன், காசு கொடுன்னு கேட்பேன், உங்க அப்பா கிட்ட இருந்து வாங்கிட்டு போன்னு சொல்லுவாங்க. சாமி போய் அப்பா கிட்ட போய் பணம் கேட்பேன், பணம் அவர் கொடுப்பாரு. ஒரு 50 பைசா கொடுத்தாருன்னா அப்பெல்லாம் 50 பைசா பெரிய பணம். 25 பைசாக்கு புகையில வாங்கி 25 பைசாக்கு மிட்டாய் வாங்கி ஆயில போட்டுட்டு, மிட்டாய் எனக்கு புகையில அவருக்கு, அந்த அம்மாவுக்கு எடுத்து வந்து கொடுப்பேன். திடீர்னு ஒரு நாள் அந்த அம்மா இறந்து போயிருச்சு. அந்த அம்மா இறந்த உடனே அந்த அம்மா படுத்திருந்த கட்டில் எடுத்துட்டு அந்த பணத்தை எடுத்து வச்சுட்டு அந்த கட்டிலுக்கு எல்லாம் கிளீன் பண்ணும்போது பார்த்தா ஒரு பெட்டி, அந்த அம்மா வச்சிருக்கிற பெட்டி, அதுல நகை பணமெல்லாம் வச்சிருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன் சொல்லுவாங்க. ஆனா திறந்து பார்த்தா அந்த பெட்டி நிறக்க அந்த காலத்து அந்த வெள்ளி காசுங்க, அந்த காலத்து நகைங்க. எனக்கு பார்த்த உடனே தோணுன முதல் எண்ணம், ஆஹா இந்த பாட்டி இவ்வளவு பணத்தை பெட்டு கீழே வச்சு படுத்து கிடந்திருக்கு, நம்மகிட்ட கொடுத்துருந்தானா, அவன் எடுத்து செட்டியார் கடை கொடுத்துருந்தோன்னா இந்த பாட்டிக்கும் காலமெல்லாம் புகையில கொடுத்துருப்பாரு, நமக்கு காலமெல்லாம் சாக்லேட் கொடுத்துருப்பாரு, இந்த பாட்டிக்கும் காலமெல்லாம் புகையில கிடைச்சிருக்கும், நமக்கும் காலமெல்லாம் மிட்டாய் கிடைச்சிருக்கும். இந்த பாட்டி இப்படி அனுபவிக்க தெரியாம விட்டு போயிருச்சு, எடுத்துட்டு போகலையே. அது சின்ன வயசுலயே சூழ்நிலையை பார்த்த உடனேயே இதெல்லாம் புரியறதுனாலேயே சமூகமே உங்களை முதல் பரிமாணத்திற்கு விழிக்க செய்து விடுகின்றது. அந்த வயசுலயே சாமி இந்த மாதிரி யோசிச்சிருக்கிறேன்னா அப்ப முதல் பரிமாணத்தை சமூகம் தானாகவே விழிக்க செய்து விடுகின்றது. ஒரு சின்ன விஷயத்திலேயே அந்த பரிமாணம் வீழ்ச்சிருச்சு, அதனால அந்த வயசுல இதை யோசிக்க முடிகின்றது. உங்க எல்லார் வாழ்க்கையிலையுமே பார்ப்பீங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க ஏதாவது ஒரு விஷயம் வேணும்னு முதல் ஆரம்பிக்கும் பொழுது, சின்ன வயசுல 4-5 வயசுல ஆரம்பிக்கும் பொழுது அதுக்கு பணம் வேணும்னு சொன்னாங்கனாலே உடனடியாக உங்க மனம் என்ன செய்யும், ஓ நாம் இதை சம்பாதிக்க வேண்டும், அதை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் அப்படிங்கிற இன்ஸ்பிரேஷன் வர ஆரம்பிச்சிருது, அந்த தேடுதல் வர ஆரம்பிச்சிருது, நீடு வர ஆரம்பிச்சிருது. உடனே அப்ப பணம் சம்பாதிக்கணும், என்ன பண்ணணும், வேலைக்கு போகணும். வேலைக்கு போகணும்னா என்ன பண்ணணும், வேலை கிடைக்கிற மாதிரி படிப்பா படிச்சாகணும். வேலை கிடைக்கிற மாதிரி படிப்பா படிச்சாகணும், என்ன பண்ணணும், அப்போ ஆரம்ப கல்வி படிச்சாகணும். எல்லாமே உடனே ஆரம்பிச்சிருது, இந்த செயின் ஆரம்பிச்சிருது, நம்முடைய வாழ்க்கையினுடைய செயின் ஆரம்பிச்சிருது. அப்போ படிக்க ஆரம்பிக்கிறோம், ஸ்கூலுக்கு போகிறது பிடிக்கலனாலும் போக ஆரம்பிக்கிறோம். காரணம் என்னன்னா இந்த பணத்தை செஞ்சாகணும், பணத்தை சேர்த்தாகணும். நம்முடைய எனர்ஜி நம்மை தாண்டிய விஷயத்தை தேடுகின்ற அந்த சக்தி இன்டலெக்சுவல் லைன்ல அழகா சொசைட்டி டைரக்ட் பண்ணிருது. இது ஆனா பெரிய கொடுமை என்னன்னா, பெரும்பாலான மக்கள் இந்த ஒரே ஒரு பரிமாணத்தோடு நின்று விடுகின்றார்கள். 85% மக்கள் இந்த ஒரே ஒரு பரிமாணத்தோடு நின்று விடுகின்றார்கள், அடுத்த பரிமாணத்துக்குள்ள போறதே இல்லை. அவர்களைத்தான் மனிதர்கள்னு சொல்றோம். மனிதர்கள், அவ்வளவுதான், வேற எதுவுமே சொல்ல முடியாது. இந்த ஒரு பரிமாணத்தை தாண்டி வாழ்க்கையை ருசிக்காத,
அவர்களை மனிதர்கள்னு மட்டும்தான் சொல்லணும், வேற எதுவுமே சொல்ல முடியாது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னதான் பணம் சம்பாதிச்சிருக்கட்டும், வாழ்க்கையில் அவங்களுக்கு சுகம் ஒரு பரிமாணத்தில் தான். எவ்வளவு பணம் இருந்தாலும் அவர்கள் ஒரே ஒரு நாக்கின் மூலமாகத்தான் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், வாழ்க்கையை ருசிப்பார்கள். இரண்டாவது பரிமாணம் தன்னை தாண்டிய ஒன்றை தேடுதல்ன்ற இன்ஸ்பிரேஷன் உணர்ச்சியாக வெளிப்படுவது, கலையாக, ஓவியமாக, காவியமாக வெளிப்படுவது. இந்த இரண்டாவது பரிமாணத்துக்கு வர்றவர்கள் ரொம்ப கம்மி பேர். 85% மக்கள் முதல் பரிமாணத்திலேயே வாழ்ந்து இறந்து விடுகின்றார்கள். அவங்க வேற பரிமாணத்தை பத்தி யோசிக்கிறதே இல்லை. ரொம்ப ரேரா ஒரு 15% மக்கள் இரண்டாவது பரிமாணத்திற்கு வருகின்றார்கள். அது உண்மையிலேயே அருமையான ஒரு ஓவியத்தை, அருமையான ஒரு காவியத்தை, அருமையான ஒரு சிற்பத்தை, அருமையான ஒரு இசையை தன்னை மறந்த ஒரு உணர்வு மயத்திலே வெளிப்படுத்துகிறவர்கள். அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இதே இன்ஸ்பிரேஷன் தான், மூலம் ஒன்று தான், இன்ஸ்பிரேஷன் ஒன்னே ஒன்று தான். தன்னை தாண்டிய ஒன்றை தேடுதல், தன்னை தாண்டிய ஒன்றை அடைய முயற்சி செய்தல். அதாவது உங்களுக்கெல்லாம் ஒரு கருத்து இருக்கும், நீங்கன்னா யாருன்னு. உங்க பேர் ஒரு ராமநாதன், உங்க பேர்னா ராமநாதன் அப்படின்னா யாரு? இவ்வளவு சொத்துக்கு அதிபதி, இந்தந்த கலைகளுக்கு அதிபதி, இந்தந்த இதெல்லாம் தெரிந்தவர், என்னால் இதெல்லாம் செய்ய முடியும், என்னால் இவ்வளோ வெயிட் தூக்க முடியும், எனக்கு இவ்வளோ ஹைட்டு, நான் இவ்வளோ வெயிட்டு, எனக்கு இவ்வளோ ஹெல்த் இருக்கு, என்னுடைய உடல்நலம். உங்களை பற்றி ஒரு கருத்து வச்சிருப்பீங்க. அந்த கருத்தை உடைத்து அதை தாண்டிய ஒரு கருத்தை உருவாக்குவதற்கு, அதை தாண்டி செல்வதற்கான தொடர்ந்த முயற்சி உங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருக்கும். அதுதான் தன்னை தாண்டி ஒன்றை செய்வதற்கான இன்ஸ்பிரேஷன் சாமி சொல்றேன். தன்னை தாண்டிய ஒன்றை சாதிக்கின்ற முயற்சி. அது வெளி உலகத்தை நோக்கி வெளிப்படும் பொழுது வெறும் விஞ்ஞானமாக, பணமாக முடிகின்றது. இது தவறுன்னு சொல்ல வரல, அது போதாதுன்னு சொல்ல வரேன். அதாவது நீங்க ஒரே ஒரு சேனல் இருக்கிற டிவி பார்த்துட்டு இருக்கிற மாதிரி. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு சேனல் இருக்கிற டிவி அப்படிங்கிறது ஒன்றும் குறையான ஒரு விஷயம் இல்லை. ஆனா இன்னைக்கும் ஒரே ஒரு சேனல் வச்சிருக்கிற டிவி வச்சிருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? மிகப்பெரிய குறை. பல சேனலை பார்த்த அப்புறம் தான் புரியும் ஒரு சேனல் மட்டும் வச்சிருக்கிற டிவி வச்சிருக்கிறவர்கள் எவ்வளவு ஏழைகள் அப்படின்னு. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு உங்க வீட்டில் ரிமோட்டை தட்டிங்கன்னா 100 சேனல் 200 சேனல் வருது. ஆனால் கிராமங்களில் ஒரே ஒரு சேனல் மட்டும் வர டிவி வச்சிருக்கவங்க, അല്ലെങ്കിൽ தூர்தர்ஷன் மட்டும் வர டிவி வச்சிருக்கவங்க பார்த்தா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர்களை ஏழைகள்னு நினைக்கிறீங்க. அதே போல்தான் ஞானிகள் உங்களை ஏழைகள் என்று நினைக்கின்றார்கள். நீங்களும் ஒரே ஒரு சேனல் வர டிவி வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. பணம்ங்கிற அந்த ஒரு பரிமாணத்தில் மட்டுமே வாழ்க்கையை உங்களால் அனுபவிக்க முடிந்தால், அந்த மாதிரி மனநிலை இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஊட்டி கொடைக்கானல் போனா கூட அந்த இயற்கையை அவங்களால அனுபவிக்க முடியாது. இங்க ஒரு எஸ்டேட் வாங்கி போடலாமா தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. சட்டப்பூர்வமா அந்த இடம் அவங்க பேருக்கு வந்தாதான் அதை அவங்களால அனுபவிக்க முடியும். இருக்கின்ற அழகை இனிமையாக அவர்களால் அனுபவிக்க முடியாது. சூரியன் அழகாக உதிக்கின்றான், சந்திரன் இனிமையாக ஒளிர்கின்றான், இனிமையான தென்றல், அருமையான புல்வெளி, இதையெல்லாம் அனுபவிக்க முடியாது. இந்த இடத்து விலை என்ன? இதை வாங்க முடியுமா? அவங்க பேருக்கு வந்தப்புறம் என்ன ப்ராப்ளமா இருக்கும்? அது வரதுக்கு முன்னாடி என்ன மனசு சொல்லும்? இங்க வாங்கி போட்டோம்னா வருஷத்துக்கு ஒரு 2 தடவை வந்து ரெஸ்ட் எடுக்கலாம். வாங்கி போட்டப்ப அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்க வரும்பொழுது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? இந்த வீட்டில் பிளம்பிங் சரியா இல்லை, எலக்ட்ரீஷியன் சரியா ஒர்க் பண்ணல, எலக்ட்ரீஷியனை கூப்பிடப்பா, இதை மாத்தப்பா, அதை மாத்தப்பா, அதுலேயே லைஃப் சரியா போயிடும். கடைசி வரை அவர்கள் அனுபவிப்பதே இல்லை. அப்படியே ஒருவேளை அனுபவித்தாலும் ஒரு பரிமாணத்தை மட்டும்தான் அனுபவிக்கின்றார்கள். வாழ்க்கை மோனோட்டோனஸா இருக்கும். ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு அன்பர் ஒருத்தர் கேள்வி கேட்டார், சாமி ஒரு 10 வருஷம் வாழ்ந்தாலே போர் அடிச்சிருதே, ஏன் சாமி அப்படின்னு. காரணம் என்னன்னா, ஒரே டியூன்ல கேட்டுட்டு இருக்கீங்க. வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு சங்கீதத்தை ஒரே டியூன்ல கேட்டுட்டு இருக்கீங்க. வாழ்க்கைங்கிற சங்கீதம், வாழ்க்கைங்கிற ஒரு விஷயத்தை ஒரே மோனோட்டோனஸா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அந்த உங்களை தாண்டி எதையாவது செய்ய வேண்டும்ங்கிற அந்த இன்ஸ்பிரேஷன் ஒரு பைப் வழியா மட்டுமே ஓடுது, ஒரு கனெக்ஷன்ல மட்டுமே ஓடுது. அப்போ உங்களுடைய செயல்பாடுகள், அதனுடைய ரிசல்ட்ஸ் எல்லாமே ஒரு சம்பந்தப்பட்டதாவே இருக்கும், மோனோட்டோனஸா இருக்கும். மோனோட்டோனஸா லைஃப் ஆயிடுச்சுன்னா தோத்தாலும் துக்கம், ஜெயிச்சாலும் துக்கம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மோனோட்டோனஸா இருக்கிற வரைக்கும், உங்களுடைய இன்ஸ்பிரேஷன் ஒரு திசையில் மட்டும் பாய்கின்ற வரை துக்கம் இனெவிட்டபிள்.
தவிர்க்க முடியாத விஷயம். தவிர்க்க முடியாத விஷயங்கிற ஆழமா புரிஞ்சுக்கோங்க. அது இனெவிட்டபிள். இட் இஸ் ஜஸ்ட் இனெவிட்டபிள். அது மாற்ற முடியாதது. ஒருவேளை 2வது டைமென்ஷன் நமக்கு திறந்துருச்சுன்னா, அதாவது உணர்ச்சியாக வெளிப்படுத்துவது, ஏதோ ஒரு கவிதை எழுதுறது. கவிதை எழுதி நீங்க ஒன்றும் அது பரிசு வாங்க வேண்டியதில்லை. யாராவது ஓவியம் வரையும் பொழுதே இதை கேலரியில வச்சு விற்கலாம்னு நினைச்சு வரைஞ்சிங்கன்னா அது கலை அல்ல, கவலை. எவ்வளவு விலைக்கு விற்கன்னு யோசிச்சுட்டு இருப்போம். அது கலை அல்ல, நாம் செய்து கொண்டிருக்கின்ற கவலை, நம்மையே கவிழ்க்கின்ற வலை. ஏதாவது ஒரு கவிதை எழுதி அது ஒரு பெரிய புக்கில் பிரிண்ட் ஆகணும், ஒரு பெரிய மேகசின்ல பிரிண்ட் ஆகணும்னு நினைச்சிட்டே எழுதிட்டு இருந்தீங்கன்னா அது கவிதை அல்ல, ஓவர்ஃப்ளோயிங் எனர்ஜி. என்னுடைய அடிப்படை தேவையாகிய உணவும் உறைவிடமும் பூர்த்தியாகிவிட்டது. இதுக்கு மேல நமக்குள்ள உள்ள போற சுவாசமும் வெளியில வர சுவாசமும் ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷனை வெளிப்பட்டே ஆகணும். அந்த இன்ஸ்பிரேஷன் இல்லைன்னா பாத்தீங்கன்னா உங்களுடைய சுவாசமே ஷேலோவாயிடும். ஆழமாக தெரிந்து கொள்ளுங்கள், சுவாசம் சம்பந்தப்பட்ட எந்த வியாதி உங்களுக்கு இருக்குமானாலும், நுரையீரலும் சுவாசமும் சம்பந்தப்பட்ட எந்த வியாதி உங்களுக்கு இருந்தாலும், என்ன சைனஸ் ஆகட்டும், ஆஸ்மாவாகட்டும், மூச்சு பிடிப்பாகட்டும், எந்த வியாதியா இருந்தாலும் உங்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை வாழ்க்கையை வாழறதுக்கான இன்ஸ்பிரேஷன் இல்லாம இருக்கிறது. பாத்தீங்கன்னா ஒரு டைமென்ஷன்ல மாட்டிட்டு இருப்பீங்க, வாழ்க்கையோட ஒரு பரிமாணத்துல மாட்டிட்டு இருப்பீங்க. 2வது பரிமாணம் 3வது பரிமாணம் திறந்திருக்காது. ஒரு எளிமையான அற்புதமான நுட்பம் உங்களுக்கு. இந்த சுவாசம் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனை இருந்தாலும் ஒண்ணுமே வேண்டாம், ஒரு 1/2 மணி நேரம் ஏதாவது ஒரு கலையில செலவு பண்ணுங்க. ஒரு நாளைக்கு வெறும் 1/2 மணி நேரம் ஏதாவது ஒரு கலை, ஒரு ஓவியம் வரைங்க, ஒரு பாட்டு எழுதுங்க, இல்லை ஒரு பெயிண்டிங் பண்ணுங்க, இல்லை வேற ஏதாவது ஒரு கலை, ஒரு சிற்பம் செதுக்குங்க, ஒரு களிமண்ணால பொம்மை செய்யுங்க. நீங்க ஒன்று செஞ்சு பெருசா வித்து பெரிய கலைஞராக வேண்டிய அவசியம் இல்லை, புகழ் பெற வேண்டிய அவசியம் இல்லை. செய்கின்ற திருப்திக்காக செய்யுங்கள். திடீர்னு பார்ப்பீங்க உடம்பு நல்லா ஆயிடும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இத்தனை 1000 மக்கள் முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் கொடுக்குறேன்னா, ஒரு விஷயத்தை சொல்றேன்னா அதுக்கு நான் பொறுப்பு. இதை என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்திருக்கின்றேன். என்னுடைய பக்தர்கள் பல பேருக்கு இது ஒரு டெக்னிக்காவே கொடுத்திருக்கிறேன். அன்பர்கள் பல பேருக்கு இந்த மூச்சு சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்காக வர்றவங்களுக்கு நான் சொல்றது உண்டு. ஒரு 1/2 மணி நேரம் ஏதாவது ஒரு இசை கருவியை வாசிங்க. உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, சும்மா எடுத்து வச்சு வாசிங்க, சும்மா தட்டி பாருங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஏதாவது ஒரு கலையில் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு கலை பேனா எடுத்து கிறுக்கி பாருங்க. அது ஒன்றும் பெரிய ஓவியமா வந்து புக்கில் பிரிண்ட் ஆகணும்னு கவலைப்பட ஆரம்பிக்காதீங்க. ஒரு களிமண்ணில் பொம்மை செஞ்சு பார்க்கறது அது ஒன்றும் பெரிய நீங்க கலைஞனா மாதிரி உலக புகழ் பெறணுன்ற அவசியம் இல்லை. இன்ஸ்பிரேஷனை இன்னொரு டைமென்ஷன்லையும் வெளிப்படுத்துறது. இன்ஸ்பிரேஷனே வெளிப்படாம போகும்பொழுது தான் உங்களுடைய சுவாசம் ஷேலோவாக ஆரம்பிச்சிடும். உங்களுடைய பிரீதிங் ரொம்பவும் ஷேலோவா எம்டியாக ஆரம்பிச்சிடும். அந்த இன்ஸ்பிரேஷன் வெளிப்பட ஆரம்பிச்சதுன்னா பிரீதிங் ஆழமாக ஆரம்பிச்சிடும். உடம்பு ஹெல்த்துக்கு வந்துடும், உடம்பு ஆரோக்கியமாக ஆரம்பிச்சிடும். யார் யாருக்கெல்லாம் சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கோ ஆழ்ந்து திரும்பி பாருங்க. உங்க வாழ்க்கையில வாழறதுக்கான இன்ஸ்பிரேஷன் போயிட்டு இருக்கும். மோனோட்டோனஸா இருக்கும். காலையில படுக்கையில இருந்து தூக்கம் கலைஞ்சிரும், ஆனா எந்திரிக்கணும்னு தோணாது. எந்திரிச்சு என்னடா பண்ண போறோம், அதே ஆளுகளை தான் பார்க்க போறோம், அதே வீடு, அதே காரு, அதே வீட்டுக்காரு, அதையே தான் பார்க்க போறோம். போர் அடிக்கிற ஃபீலிங் வந்துடும். அதனாலதான் ஷேலவான பிரீதிங் வர்றது. இன்ஸ்பிரேஷன் இல்லாம வாழறது நரகம்னு சொல்றது வேற எதுவும் இல்லை. அதுதான் இன்ஸ்பிரேஷன் இல்லாம வாழ்ந்தீங்கன்னா உங்க வீட்டு படுக்கை தான் எண்ணெய் கொப்பரை. தினந்தோறும் 12 மணி நேரம் அதுல தாளிக்கப்படுறீங்க. வேற ஒண்ணும் இல்லை. ஈட்டியால குத்துவார்கள், எண்ணெய் கொப்பரையில வறுப்பார்கள் சொல்றாங்க. அதெல்லாம் எங்கேயோ போனப்பறம் செய்வார்கள் நினைக்காதீங்க. இங்கேயே இப்பெல்லாம் பிரான்ச் ஆரம்பிச்சிட்டாங்க, பிரான்சைஸ் பண்ணிட்டாங்க. பூலோகத்திலே எக்ஸ்டெண்டட் கேம்பஸ் போட்டாச்சு. அங்க ரொம்ப ஓவர்ஃப்ளோ ஆகிறதுனால முடிச்சுட்டு அங்க வந்து டைம் பத்த மாட்டாங்குது. எல்லாம் ஏகப்பட்ட பேர் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால யமலோகத்துல நரகத்துல வெயிட்டிங் லிஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியா போனதுனால பூலோகத்திலே எக்ஸ்டெண்டட் கேம்பஸ் போட்டாங்க. இன்ஸ்பிரேஷன் இல்லாம வாழறது தான் நரகம். மன அழுத்தம் உங்களை வாட்டுகிறதா? எதிர்காலத்தை பற்றிய பயம் அதிகரிக்கிறதா? கடந்த கால நினைவுகளால் அவதிப்படுகிறீர்களா? உங்களுடைய இந்த எல்லா பிரச்சனைகளுக்கான மூல காரணம் சிறு வயதிலிருந்தே உங்களுக்குள் உங்களை சுற்றி இருக்கும் சமூகத்தால் உருவாக்கப்பட்ட எதிர்மறையான மன அமைப்பு. நித்யானந்த ஸ்புரண தியான அனுபவ முகாம். உங்கள்
உங்களின் எதிர்மறையான மன அமைப்பை மாற்றுவதற்கான சக்தி வாய்ந்த தியான முறைகளும் தியான பயிற்சிகளும் இத்தியான முகாமில் அளிக்கப்படுகிறது. இந்த 4 நாட்களும் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த லேயர் பை லேயரான சம்ஸ்காரங்களை ஆழ்ந்து வெளியில் எடுக்கிறது தான் செய்ய போறேன். நீங்கள் பிறந்த போது இருந்த அதே கபடமில்லாத ஆனந்த உணர்வை திரும்ப பெற நித்யானந்த ஸ்புரண தியான முகாம் ஒரு அரும்பெரும் வாய்ப்பு. ஏன் வாழறோம், ஏன் உடம்பை இயக்க வேண்டும் அப்படின்னு தெரியாமல் ஏதோ ஒன்றுக்காக வாழ்ந்து கொண்டிருப்பதுதான் நரகம். மோனோட்டோனஸா ஒரே ஒரு பரிமாணத்தில் மட்டும் உங்கள் சக்தி வெளிப்படுமானாலும் அது நரகம்தான். வேணா அதை வேணா பூலோகம், நரகத்தை விட கொஞ்சம் ஓகே, அட்லீஸ்ட் ஒரு டைரக்ஷன்லயாவது இயங்குது. ஒரே ஒரு பரிமாணத்தில் மட்டும் வெளிப்படுமானால் நீங்கள் உங்களை மனிதர்கள்னு சொல்லிக்கலாம். 2வது பரிமாணத்தில் வெளிப்படுமானால் அது கலை, இதயம்ன்ற பரிமாணத்துல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அது இதயம்ன்ற பரிமாணத்திலையும் பணம்ங்கிற முடிவுக்காக வெளிப்படுமானால் அது கலை அல்ல. பணம்ங்கிற முடிவுக்கு வெளிப்படுமானால் திரும்பவும் அது முதல் பரிமாணம் தான். அப்ப அது தொழில், கலை அல்ல. செய்கின்ற செயலிலே ஏற்படுகின்ற ஆனந்தத்திற்காகவே, அந்த சாதனைக்காகவே அது வெளிப்படுமானால் தன்னுடைய சாதனையை தானே முறியடித்துக் கொள்ளுகின்ற அந்த இன்ஸ்பிரேஷனுக்காகவே, இன்னைக்கு 6 அடி தாண்டினா நாளைக்கு 6.5 அடியாவது தாண்டறது, தான் செய்த சாதனையை தானே முறியடித்துக் கொள்ளுகின்ற அந்த இன்ஸ்பிரேஷனுக்காக வெளிப்படுமானால் அதைத்தான் கலைன்னு சொல்றோம். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு 1/2 மணி நேரமாவது, தினந்தோறும் 1/2 மணி நேரமாவது இது ஒரு அம்சமாக மாற வேண்டும். நல்லா தெரிஞ்சுங்க, ஏதாவது ஒரு கலை உங்க வாழ்க்கையில இன்ஸ்பிரேஷனா இருந்ததுன்னா, அதனாலதான் நம்முடைய ஆலயங்கள் எல்லாமே கலை வளர்த்த கோயில்கள், கலையை வளர்த்த கோயில்கள் நமது ஆலயங்கள். ஒரு காவியம், ஒரு ஓவியம், ஒரு பாடல், ஒரு சிற்பம், ஏதோ ஒன்றுல உங்களுடைய வாழ்க்கை ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரமாவது அதற்காக செலவிடப்படுற மாதிரி இருந்ததுன்னா உங்களுடைய செகண்ட் சேனல் திறந்துரும், 2வது சேனல் திறந்துரும். தமிழ்ல 2வது செகண்ட் சேனல்ன்ற வார்த்தையை தப்பு, யூஸ் பண்ணப்படாது போல, வேற ஏதோ அர்த்தம் இருக்கு. உங்களுடைய இன்னொரு பரிமாணம் திறந்துரும், இதை வேணா சரியான வார்த்தை, இன்னொரு பரிமாணம் திறந்து விடும். ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள், கலைங்கிற பரிமாணம் உங்களுக்குள்ளே வெளிப்பட ஆரம்பிக்குமானால் வாழ்க்கையின் இன்னொரு பரிமாணத்தை பார்ப்பீர்கள். இன்டலெக்சுவலாவே யோசிக்கிறவங்க எந்த ஒரு சொத்தை பார்த்தாலும், எந்த ஒரு அழகான பொருளை பார்த்தாலும், எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலும் தனக்கு அது உரிமையான பிறகுதான் அனுபவிக்க முடியும் தான் நினைப்பார்கள். ஆனா கொஞ்சம் அந்த கலைங்கிற பரிமாணத்தில் இருக்கவங்க எதை பார்த்தாலும் அனுபவிப்பார்கள். இந்த கலைங்கிற பரிமாணத்தில் இருக்கவங்க ஊட்டியை பார்த்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, மலையே அனுபவிப்பார்கள், எழுதி வச்ச அப்புறம் தான் அனுபவிக்க மாட்டார்கள். ஆனா இன்டலெக்சுவலாவே யோசிக்கிறவங்க அதை பார்த்த உடனே இதுல முதல்ல எஸ்டேட்டை வாங்கணும்னு பிளான் பண்ணுவோம், வாங்கின பிறகுதான் அவங்களால அனுபவிக்கவே முடியும். கலை உணர்வோடு இருக்கவங்க பார்த்த உடனேயே அனுபவிக்க துவங்கி விடுவார்கள். அப்படின்னா யார் மிகப்பெரிய செல்வந்தன்? எதையுமே பார்த்த உடனேயே ஆனந்தத்திலே அனுபவிக்கின்றவன் தான் செல்வந்தன். தன்னுடையதாக அது சட்ட ரீதியா லீகலா தன்னுடையதா மாறின பிறகுதான் அனுபவிப்பேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளவு நாள் வெயிட் பண்ண முடியும்? எவ்வளவு அனுபவிக்க முடியும்? எத்தனை எஸ்டேட்டை வாங்க முடியும்? ஒரு வாழ்க்கையில எத்தனத்தை வாங்கிட முடியும்? அவர்கள் மிக பெரும் செல்வந்தர்களாக இருந்தாலும் கூட உணர்வு ரீதியாக மிகச்சிறிய செல்வத்தை தான் அனுபவிக்கின்றார்கள். இன்டெலெக்சுவலா யோசிக்கிறவங்க 10,000 ஏக்கர் வச்சிருந்தாலும் 10,000 ஏக்கரை மட்டும்தான் அனுபவிக்கிறாங்க. ஆனா உணர்வுங்கிற பரிமாணம் திறந்தவர்கள் வெறும் 2 ஏக்கர் இருந்தாலும் 2 லட்சம் ஏக்கரையுமே அனுபவிப்பார்கள். அனுபவிக்கின்றவன் தான் செல்வந்தன், வைத்திருப்பவன் அல்ல. செல்வத்துக்கு 2 விதம் உண்டு, ஒன்னு குபேரத்தன்மை, இன்னொன்னு லக்ஷ்மி தன்மை. குபேரத்தன்மைனா பூட்டி 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 வைப்பார்கள், இருந்து கொண்டே இருக்கும். இந்த வைக்கோல் போரை காத்த நாய் போல தானும் திங்காது வருகின்ற மாட்டையும் தின்ன விடாது. அதுதான் குபேர செல்வம்னு பேரு. யக்ஷன் காத்த பணம்னு சொல்லுவார்கள். அதாவது இருக்கும், தானும் வாழ மாட்டார்கள், தன்னை சுற்றி இருப்பவர்களையும் வாழ விட மாட்டார்கள். இந்த மாதிரியான செல்வத்தை சேர்ப்பவர்கள்லாம் செத்த பிறகும் யக்ஷனாக மாறி அந்த சொத்துலேயே உட்கார்ந்து இருப்பார்கள். நீங்கள்லாம் பார்த்துருக்கலாம், சில நேரத்தில் ஊருக்கு ஊர் பார்த்தீங்கன்னா ஒரு சில சொத்துக்கள் அந்த மனுஷன் வாழற வரைக்கும் யாருக்கும் ஒரு இன்ச்சு கொடுத்துருக்க மாட்டாரு, பார்த்துருக்க மாட்டாரு, எதுவும் பண்ணியிருக்க மாட்டாரு. செத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி லிட்டிகேஷனில் மாட்டிட்டு இருக்கும். காரணம்னா இறந்த பிறகு அந்த இடத்த விட்டு போக முடியாமல் யக்ஷனா உட்கார்ந்துருப்பார். யக்ஷனா உட்கார்ந்துருப்பாரு,
இப்ப நீங்க மனசுல கற்பனை பண்ணி பார்த்துக்கலாம், யார் யார் நீங்களே போட்டு பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச அட்லீஸ்ட் ஒரு 4 எக்ஷன் இருப்பாங்க. ஊருக்கு ஒரு 4 ப்ராப்பர்ட்டி எக்ஷன் கையில் இருக்கும். அது செத்த பிறகும் என்ன ஆகாது, அவங்களால அந்த இடத்த விட்டு போக முடியாது. ஏதாவது ஒரு லிட்டிகேஷன் அந்த ப்ராப்பர்ட்டியை மாட்ட வச்சு அது யாருமே அனுபவிக்க முடியாமலே இருக்கும். இதுதான் எக்ஷன் சேர்த்த சொத்து. குபேரத்தன்மை இருக்கும், அனுபவிக்காது. லக்ஷ்மி தன்மைன்னு ஒன்று உண்டு, சுழண்டுகிட்டே இருக்கும், அதாவது வந்துகிட்டே இருக்கும், செலவாகிட்டே இருக்கும், அனுபவிச்சுக்கிட்டே இருப்பாரு. அனுபவிக்கின்ற செல்வத்துக்கு லக்ஷ்மி தன்மையுடைய செல்வம்னு பேரு. குவிந்து மட்டும் இருக்கும், ஆனால் யாருக்கும் உபயோகமாகாது, அதுக்கு குபேரத்தன்மை செல்வம்னு பேரு. குபேரத்தன்மை ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக நாட்டினுடைய பொருளாதாரம் கீழே விழுந்துரும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சமூக நோக்கில் பார்த்தீங்கன்னா கூட லக்ஷ்மி தன்மை இருக்கின்ற செல்வம் குறைந்த செல்வமாக இருந்தாலும் நாட்டினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தி வைக்கும். கரன்சி அப்படின்னால என்னன்னா சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கணும், அதுதான் நாட்டினுடைய பொருளாதாரத்தை உச்சத்தனமா வைக்கும். ஆனா குபேரத்தன்மை வர வர அளவுக்கு மீறின செல்வம் இருந்தாலும் நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி மேம்படாது. நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி மேம்படாது. 2 தன்மை இருக்கு, குபேரத்தன்மை, லக்ஷ்மி தன்மை. ஒரு கலைஞன் பாத்தீங்கன்னா லக்ஷ்மி தன்மையில இருப்பான். லக்ஷ்மிகரமாக இருத்தல்னா என்னன்னா, இருப்பதை சமூகத்தோடு ஏதாவது ஒரு விதத்திலே பகிர்ந்து கொண்டே வாழ்வது. ஃப்ரெஷ்ஷான ஒரு ஆறு மாதிரி அவங்க இருப்பாங்க. லக்ஷ்மி தன்மை உடையவர்கள் நதியை போல இருப்பார்கள், வந்து கொண்டே இருக்கும், சென்று கொண்டே இருக்கும். அவங்களுக்கு அந்த நேக்கு தெரிஞ்சிடும், வர வைக்கிறதுக்கான வழியும் தெரியும், எடுத்துட்டு போறதுக்கான வழியும் தெரியும். ஆனா அந்த குபேரத்தன்மை உடையவர்கள் பார்த்தீங்கன்னா தேங்கி போன குட்டை மாதிரி ஆயிடுவாங்க. தேங்கி போன குட்டை அழுக்காக மாறித்தான் தீரும், அழுக்கடைந்து தான் தீரும். இந்த குபேர மனம் கொண்டவர்கள்ட்ட சேர்ந்த செல்வம் பார்த்தீங்கன்னா அழுக்கடைந்து தான் போகும். அவர்களுக்கும் உபயோகமாகாது, மற்றவர்களுக்கும் உபயோகமாகாது, அப்படியே கிடக்கும், அப்படியே கிடக்கும், அப்படியே கிடக்கும். ஏன் இருக்குன்னே தெரியாது. தான் உபயோகமாகாததனால் தான் உபயோகப்படுகின்ற ஒரு பொருள் என்பதையே அந்த செல்வம் மறந்துவிடும். அது செல்வத்துக்குமே இழைக்கப்படுகிற தீங்கு. ஆழமா புரிஞ்சுக்கோங்க. ஒரு நோட்டு 4-5 இடத்து கடைக்கு போய் பல பேருக்கும் உபயோகம் ஆகிட்டே இருந்தால் அந்த நோட்டுக்கே தான் மேல மரியாதை இருக்கும். ஓ, நாம் கொடுக்கப்பட்டால் ஒருத்தருக்கு இன்னொரு பொருள் கிடைக்கும், அப்ப நமக்கு சமூகத்திலே அந்தஸ்து உண்டுன்னு அந்த நோட்டுக்கே ஒரு தன்னம்பிக்கை இருக்கும். இப்ப நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, உங்களுக்கு மரியாதை கிடைக்கிறதுனா உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும். அந்த மாதிரி ஒரு இடத்துல அந்த பணம் கொடுக்கப்படுகிறது, அந்த பணத்துக்கு மரியாதை இருக்குன்னா அந்த பணத்துக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்கும். ஓ, நாமும் மதிக்கப்படுகிறோம். ஆனா புழங்காமலே முடங்கி கிடக்கின்ற நோட்டு, பணம், செல்வம் தன் மீதே தனக்கு இருக்கின்ற நம்பிக்கையை இழந்து விடுகின்றது. இன்டலெக்சுவலாவே திங்க் பண்றவங்க கிட்ட சேர்ந்த செல்வம் இப்படித்தான் இருக்கும். 2வது பரிமாணமாகிய 2வது பரிமாணம்ங்கிறது அந்த கலை. இந்த பரிமாணம் திறந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையின் தன்னுடைய வாழ்க்கையை இன்னொரு கோணத்தில் அனுபவிப்பார். அதுக்கு அவருக்கு எல்லாமே கலையா தெரியும். அந்த கலைங்கிற உணர்வு நமக்குள்ள பிறந்துருச்சுன்னா 2வது பரிமாணம் திறந்து விடுகின்றது, 2வது பரிமாணம் விழித்துக் கொள்கின்றது. அப்ப பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற செல்வத்தை இருந்தாலும் இல்லைன்னாலும் கவலை இல்லை, வாழ்க்கையை அனுபவிப்பீர்கள். இந்த பரிமாணத்தை நீங்களா முயற்சி செஞ்சா சில நேரத்தில் விழிப்பிச்சுக்கலாம். முதல் பரிமாணம் சமுதாயமே விழிப்பிக்க வச்சிரும். இந்த பரிமாணம் நீங்க முயற்சி பண்ணா உங்களை அதை விழிப்பிச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் சமூகத்திலே கொஞ்சம் உண்டு. அந்த மாதிரியான ஆம்பியன்ஸ்ல போய் இருந்தீங்கன்னா, ஒரு கலைஞரோடு சென்று வாழ்வது, ஒரு கவிஞரோடு சென்று வாழ்வது, அந்த மாதிரியான ஒரு இசைக்கலைஞர்களோடு இருப்பது, அந்த மாதிரி ஆம்பியன்ஸ்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பரிமாணம் விழிப்பிக்கிறதற்கான வாய்ப்பு இருக்கு, விழித்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த 3வது பரிமாணம் உள்நோக்கி திரும்புதல். அந்த பரிமாணத்தை விழிக்கச் செய்வதற்குத்தான் சமூகம் அதிக அளவு வாய்ப்புகளை வழங்காததனால்தான் அந்த பரிமாணம் விழிக்க வேண்டியது நம்முடைய அடிப்படை தேவை என்பது உங்களுக்கு சொல்லித்தரப்படாததனால்தான் ஒரு அபூரணத்தன்மையான வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டே சென்று விடுகின்றோம். இந்த 3வது பரிமாணம் உங்களுக்குள் விழிப்பது வாழ்க்கையின் ஒரு அடிப்படை லட்சியம். நல்ல ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எவ்வளவு பெரிய செல்வந்தராக வேண்டுமானாலும் இருக்கலாம், எவ்வளவு பெரிய நபராக வேண்டுமானாலும் இருக்கலாம், எந்த பதவியில் வேண்டுமானாலும் இருக்கலாம், எந்த அதிகாரத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம்,
எந்த அந்தஸ்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம், எத்துணை பட்டங்கள் பதவிகள் பெற்றிருக்கலாம், எந்த கல்வி வேண்டுமானாலும் பெற்றிருக்கலாம். மூன்றாவது பரிமாணம் விழிக்காதவரை நீங்கள் ஏழைதான். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் ஏழைதான். பல சேனல் பார்க்குற டிவி வச்சிருக்கவங்க எப்படி ஒரே ஒரு சேனல் வர டிவி வச்சிருக்கவங்களை பார்த்து ஏழை நினைக்கிறார்களோ அதே மாதிரி தான் உங்களுக்குள் பல பரிமாணங்களையும் விழிப்பிக்க செய்யாமல் ஒரே பரிமாணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும். ஒரே பரிமாணத்தில் வாழும் பொழுதுதான் 10 வருஷம் வாழ்ந்தாலே லைஃப் போர் அடிச்சிருது. சில பேருக்கு அவங்க வயசே ஞாபகம் இருக்காது. ஏன்னா 35 வருஷமா ஒரே ஊர்ல ஒரே ரொட்டீன் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. அதனால வயசே ஞாபகம் இருக்காது. 35 வயசா இருந்தேன்னா 40 வயசா இருந்தேன்னா 45 வயசா இருந்தேன்னா 50 வயசா இருந்தேன்னா இதே ரொட்டீன் தான். காலையிலேருந்து இந்த பெட்லேருந்து எந்திரிக்க போகிறோம், இதே ரூம் வழியாக நடந்து ஹாலுக்கு வந்து உட்காருவோம், இதே காரில் ஏறி ஆஃபீஸ் போவோம், இதே சீட்டில் உட்காருவோம், அதே வேலைகளை கவனிப்போம். என்ன முதல்ல 10 ரூபா சம்பாரிச்சிருப்போம், இப்போ ஒரு 25 ரூபா சம்பாதிப்போம், இல்லை 50 ரூபா சம்பாதிப்போம், இல்லை 100 ரூபா சம்பாதிப்போம். ஒரு அளவுக்கு மேலே பணங்கிறதே பாஸ்புக்கில் ஆட் ஆகிற ஜீரோங்க தாங்க, வேற ஒன்றும் கிடையாது. ரியாலிட்டியில் ஒன்றுமே இல்லை. அது பணத்தால் உங்கள் லைஃப்பில் வாங்க வேண்டிய பொருட்களை வாங்கி முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் சேர்ற பணம் எல்லாமே என்ன, பாஸ்புக்கில் ஆட் ஆகிற ஜீரோங்க, முடிஞ்சு போச்சு. திரும்ப அதே நேரத்துக்கு வந்து அதே மாதிரி உட்காந்து பேசிட்டு அதே மாதிரி சாப்பிட்டுட்டு அதே மாதிரி சண்டை போட்டுட்டு அதே மாதிரி படுத்துப்பீங்க, அவ்வளவுதான். பல வீட்டில் ரொட்டீன் இருக்கு. வாரத்தில் 4 நாள் சண்டை, 2 நாள் கொஞ்சம் சிரிச்சு பேசுறது, ஒரு ரொட்டீன் மாதிரி வச்சுக்கிறோம். அது ஒன்றும் ரீசன்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. நாமளே கிரியேட் பண்ணிப்போம். நாமளே ஒரு ரீசனை கிரியேட் பண்ணிப்போம். நமக்கே தெரியும் ஆவரேஜா நம்மளால ஒரு 2 நாள் தான் கோவத்தை தாக்கு பிடிக்க முடியும். அதுக்கப்புறம் ஒரு தடவை சீரி வந்துட்டோம்னா ரிலாக்ஸ் ஆகிடும். ரிலாக்ஸ் ஆகணும்னா அந்த திரும்பவும் அந்த கோவம் ப்ரெஷர் பில்ட், அந்த ஸ்டீம் ப்ரெஷர் பில்ட் ஆகிறதுக்கு ஒரு 2 நாள் ஆகும். நம்ம லைஃப் பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு மனப்பழக்கம் தான், வேற ஒண்ணுமே இல்லை. வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பத்தரு முழுநாள் ஞான அனுபவ முகாம். கல்பத்தருவில் நீங்கள் பெறும் உடல் நலம், வாழும் ஞானியிடம் நீங்கள் பெறும் தீட்சை உங்களின் உடலிற்கும் மனதிற்கும் சக்தியளித்து குணமளிக்கின்றது. தொடர்ந்து பெறும் தீட்சைகளால் ஒரு மனிதருக்குள் 1300% வரை சக்தி அதிகரிக்க முடியும். இது உடல் நலத்தை நேரடியாக அதிகரிக்கின்றது. தொடர்ந்து 21 நாட்கள் எடுத்துக்கொள்ளும் தீட்சை மேற்சொன்ன சக்தி மாற்றங்களை உங்களுக்குள் நிலையான அனுபவமாக மாற்றுகின்றது. பக்தர் வேண்டும் வரம் கூடும் நேரம் நித்யானந்தன் தரும் கல்ப. மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322, www.nityananda.org. மனப்பழக்கம் தான். நீங்க நல்லா பாருங்க, உங்க வாழ்க்கையை ஆழ்ந்து பாருங்க, கொஞ்சம் உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. உங்க வீட்டுக்குள்ளேயே பல அறைகளையும் பல மூலை முடுக்குகளையும் நீங்க உபயோகப்படுத்தவே மாட்டீங்க. 6 மாசமா பல பாத்திரங்களை தொட்டிருக்க மாட்டீங்க. யோசிச்சு பாருங்க. ஒரே பெட்ல இருந்து எந்திரிச்சு வந்து ஒரே சோஃபால தான் உட்காருவீங்க. கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா சோஃபா கூட மாற்றி உட்காந்துருக்க மாட்டீங்க. ஒரே சோஃபால ஒரே இடத்துல தான் உட்காருவீங்க. எந்திரிச்சு ஒரே மாதிரி வெளியில போவீங்க. உங்க காலில் பெயிண்ட் அடிச்சு விட்டோம்னா, பெயிண்ட் அடிச்சு விட்டு நடக்க விட்டோம்னா 6 மாசம் நடக்க விட்டா கூட உங்க வீட்டில் ஒரே ஒரு இடத்துல ரூட்டு படியும். உங்க வீட்டுக்குள்ளேயே பல இடங்களை நீங்க உபயோகப்படுத்துறதில்ல. காரணம் என்னன்னா மைண்ட் மோனோட்டோனஸ் ஆயிடுச்சு. மனம் மோனோட்டோனஸ் ஆயிடுச்சுனாலே எந்த பொருளை பார்த்தாலும் வருகின்ற எண்ணமும் மோனோட்டோனஸாவே தான் இருக்கும். உங்களுடைய திங்கிங், ஒரு பொருளை பார்த்த உடனே நீங்க பண்ற ரெஸ்பான்ஸ் அதெல்லாம் கூட மோனோட்டோனஸ் ஆயிடும். உங்க மனைவியை பார்த்த உடனே வர்ற எண்ணம், கணவனை பார்த்த உடனே வர்ற எண்ணம், மகனை பார்த்த உடனே வர்ற எண்ணம், இல்ல ஒரு பொருளை பார்த்த உடனே வர்ற எண்ணம் எல்லாமே மோனோட்டோனஸா பிராக்டிக்கலா செட்டில் ஆயிடும். இந்த செட்டிலான வாழ்க்கை தான் இன்ஸ்பிரேஷன் இல்லாத வாழ்க்கைன்னு சொல்றேன். ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்லாத வாழ்க்கை, ஒரு ஜாய் இல்லாத வாழ்க்கை, ஒரு பொங்குகின்ற தன்மை, ஸ்புரணத்தன்மை, சம்ஸ்கிருதத்தில் அழகான ஒரு வார்த்தை, ஸ்புரித்து எழுகின்ற தன்மை இல்லாத வாழ்க்கை. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மைல் பண்றதே இல்லை. ஸ்புரித்து எழுதல் நடக்கும்போது தான் ஸ்மைலிங் நடக்கும். கண் விரியும். நல்லா ஆழ்ந்து பாருங்க. நமக்கெல்லாம் கண் விரிஞ்சு வாய் விரிஞ்சு 6-7 மாசம் இருக்கும். வருஷத்துக்கு ஒரு 2-3 தடவை அந்த கண் விரிஞ்சு வாய் விரிஞ்சாலே அதிகம். வருஷத்துக்கு 2-3 தடவை தான் நடக்கும். எப்பவாவது தவறி போய் ஒரு விபத்தா நடந்துடும். அது தினசரி வாழ்க்கையாக இருப்பதே இல்லை. ஸ்புரித்தல், ஸ்புரணமாக பொங்குதல் அப்படிங்கிறது தினசரி வாழ்க்கையாக இல்லாத வரை
வாழ்க்கை பார்த்தீங்கன்னா நீங்க எங்க வேணா வாழலாம், துக்கம் தான். அந்த மாதிரியான மன அமைப்புடையவர்களுக்கு தோற்றாலும் துக்கம், ஜெயித்தாலும் துக்கம், வேற ஒண்ணுமே இல்லை. செகண்ட் டைமென்ஷன் கலைங்கிறது உருவாயிருச்சுன்னா அந்த கலையிலே ஈடுபடும் பொழுது உங்களை அறியாமலே ஸ்புரிக்கும். நீங்க உட்காந்து கவிதை எழுதி பாருங்க, தனியாக தான் உட்காந்துருப்பீங்க, யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா உங்க ஃபேஸ்ல ஒரு பெரிய ஸ்மைல் இருக்கும், ஒரு ரம்யமான உணர்வு இருக்கும், ஒரு இனிமையான தன்மை மனசுக்குள்ள இருக்கும். இதயத்தில் ஏதோ உங்களால் புரிவிட முடியாத, புரிந்து கொள்ள முடியாத ஒன்று அசைவோடப்பட்டு கொண்டிருக்கும். ஒரு சிற்பத்தை செதுக்கி பாருங்க, ஒரு ஓவியத்தை எழுதி பாருங்கள், ஒரு கவிதையை உருவாக்கி பாருங்கள், ஒரு காவியத்தை வரைந்து பாருங்கள். நீங்க ஒன்றும் மற்றவங்களை கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. எழுத ஆரம்பிச்ச உடனே ஒரு பெரிய எழுத்தாளரை கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. ஓவியம் வரைய ஆரம்பிச்ச உடனே ஒரு பிகாசோட கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க, ஒரு ரவிவர்மாவோட கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. ஒரு கவிதையை எழுத ஆரம்பிச்ச உடனே பாரதியோட கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. ஒரு காவியத்தை எழுத ஆரம்பிச்ச உடனே கம்பனோட கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டாம். உங்களுடைய சக்தியை வெளிப்படுத்துங்கள், உங்களுடைய சாதனையை முறியடியுங்கள் போதும். மற்றவங்க சாதனையை முறியடிக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறவர்கள் பார்த்தீங்கன்னா திரும்பவும் முதல் டைமென்ஷன், முதல் பரிமாணத்தில் தான் வேலை செய்வாங்க. பதவிக்காக வேலை செய்றாங்க, அந்தஸ்துக்காக வேலை செய்றாங்க. தன்னுடைய சாதனையை முறியடிப்பதுன்ற அந்த ஒரே ஒரு ஆங்கிள் ஒர்க் பண்ணா போதும். அப்ப என்ன ஆகும்? உங்களை அறியாமலே உங்களுக்குள் ஒரு இனிமைத்தன்மை மலர ஆரம்பிக்கும், செகண்ட் சேனல் திறக்கும், இரண்டாவது பரிமாணம் மலரும். கலைங்கிற பரிமாணம் விழிப்படைந்து விடும். இன்டலெக்ட் வழியா மட்டும் உங்க இன்ஸ்பிரேஷன் வெளிப்பட்டா 10,000 ஏக்கர் இருந்தா உங்க பேர்ல சட்டப்படி 10,000 ஏக்கரை மட்டும் நீங்க பார்த்து ரசிப்பீங்க, அனுபவிப்பீங்க. அதுவும் என்ன 10 நாளுக்கு அப்புறம் போர் அடிச்சு போயிடும். அடுத்த லேண்டை வாங்கினா தான் அதை அனுபவிக்க முடியும். இந்த மாதிரி மன அமைப்போட வாழ்வீர்கள். அப்ப அடுத்த லேண்டை வாங்குறது 10 வருஷம் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். நீங்க எமோஷன்ல, உணர்வுல உங்களுடைய இன்ஸ்பிரேஷன் வெளிப்படுமானால் உங்களுக்கு 2 ஏக்கர் இருந்தா கூட போதும்னு பார்க்கறதையெல்லாம் அனுபவிப்பீங்க. பார்ப்பது அனைத்தையுமே அனுபவிப்பீங்க. கலை கண்ணோட பார்ப்பீங்க, பார்க்கறது எல்லாத்தையும் ஆனந்தமா அனுபவிப்பீங்க. பார்ப்பது அனைத்தையும் வாழ்வீர்கள். உணர்வுல, உள்ளுணர்வுல, பீயிங்ல, அகமுகமாக உங்கள் இன்ஸ்பிரேஷன் வெளிப்படுமானால் 10,000 ஏக்கர்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் தப்பு இல்லை. 2 ஏக்கர்னு கூட ஒன்றும் தேவையில்லை, இருந்தாலும் தப்பு இல்லை. உங்கள் இருப்பினாலேயே உங்களை ஆனந்தமாக அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள். வேறொரு பொருள் இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. ஆனா ஏழ்மையில வாழணும்னு நான் சொல்ல வரல, எல்லாத்தையும் இல்லாம இருக்கணும்னு நான் சொல்ல வரல. இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஆனந்தமாக இருப்பீர்கள். உங்களுடைய சாநித்தியமே உங்களுக்கு ஆனந்தமா இருக்கும், உங்களுடைய இருப்பே உங்களுக்கு ஆனந்தமா இருக்கும். ஒரு அருமையான ஒரு ஜென் கதை. ஒரு பெரிய ஜென் ஞானி மலை மேல வாழ்ந்து வந்தார். யாரோ ஒருத்தன் அரசர்கிட்ட போய் அவரை பத்தி அவதூறா வதந்தி பரப்பிட்டான். அரசர் உடனே நாளை காலை அவனை தூக்கில போட்டுன்றாரு. இன்னும் 24 மணி நேரம் தான் இருக்கு. அந்த சென் ஞானிக்கு தகவல் சொல்லப்பட்டது. அவர் அசரல ஆடல, ஒண்ணுமே இல்லை, ரொம்ப ஆனந்தமா ரிலாக்ஸ்டா இருக்காரு. அவர் செஞ்சுட்டு இருக்கிறதே செஞ்சுட்டு இருக்காரு. சீடர்களால தாங்க முடியல. அரை மணி நேரம் பொறுத்தார்கள், 1 மணி நேரம் பொறுத்தார்கள். அவங்களுடைய துக்கம் தாங்க முடியல. சாமி, நாளை காலையில் உங்களை தூக்கு போட போறாங்க, இன்னும் 24 மணி நேரம் தான் இருக்கு, துக்கமே இல்லையா உங்களுக்கு? இப்படியே இருக்கீங்களே, எங்களுக்கு துக்கமா இருக்கே, எங்களை விட்டு போயிடுவீங்களே அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றாரு. இந்த நிமிடமே எனக்கு மிக அதிகம், இந்த நிமிடமே எனக்கு மிக அதிகம். அதனால இன்னும் 24 மணி நேரம் இருக்கு, அது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அவ்வளோ வாழ போறோம், அதுக்கு மேல என்ன நடக்குன்றத பத்தி ஏன் கவலைப்படுவானே? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்டலெக்சுவலா கூட இப்ப நான் சொல்ற கதையை உங்களால ஏத்துக்க முடியாது. பெரும்பாலானவங்களால, இங்க இருக்கின்ற பெரும்பாலானவங்களால இன்டலெக்சுவலா கூட இது எப்படி என்னவோ சொல்றீங்க சாமி, அப்படியெல்லாம் இருக்க முடியுமா, அப்படியெல்லாம் ஆனந்தமா இருக்க முடியுமா, 24 மணி நேரத்தில் தூக்கில போட போறார்கள் சொல்றார்கள், அதை கேட்டுட்டு இந்த நிமிஷமே ஜாஸ்தி நினைக்க முடியுமா? இன்டலெக்சுவலா உங்களுக்கு புரியாது, பெரும்பாலானவங்களால புரிந்து கொள்ள முடியாது. உங்களுக்குள்ள இருக்கிற இன்னொரு பரிமாணம் புரிந்தால்தான் இந்த வினாடியே அதிகம். அதாவது இந்த வினாடியே என் வாழ்க்கையில் எனக்கு அடிச்ச மிகப்பெரிய லாட்டரி மாதிரி. இந்த வினாடி எனக்குள்ள பொங்குற ஆனந்தமே என்னுடைய தகுதியை விட அதிகமானது. நான் எதற்கு தகுதியானவனோ அதை விட இந்த வினாடியே என் மீது ஆனந்தம் பொழிந்து கொண்டிருக்கின்றது. இன்னொரு வினாடி பொழியாவிட்டால் அதனால் நான் வஞ்சிக்கப்படவில்லை அப்படிங்கிற பூரணத்தன்மையைத்தான் தெய்வீகம்னு சொல்றேன். நல்லா ஆழமா புரிஞ்சுக்கோங்க. நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம்? இன்னும் கொஞ்சம் இருந்தா நல்லா இருக்குமே, இன்னும் கொஞ்சம் நாள் வாழ்ந்தா நல்லா இருக்குமே, 24 மணி நேரம் போதுமா, என்னப்பா இது,
இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தான் நினைப்போம். இன்னும் வேண்டும் ஏன் நினைக்கிறோம்னா இப்ப இருக்கிறது அபூரணமாக இருக்கின்றது. ஒரு முக்கியமான விஷயம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, அடிப்படை சுபாவத்தினாலே நீங்கள் பூரணத்தன்மை உடையவர்கள், நீங்கள் பூரணமானவர்கள். சுபாவத்தினால உங்களுக்கு பூரணத்தன்மை உங்களுடையதுங்கிறதுனால எங்கேயாவது அபூரணம் உங்க வாழ்க்கையில வந்தா திரும்ப பூரணத்தன்மையை நோக்கி போற வரைக்கும் நீங்க ரெஸ்ட் எடுக்க முடியாது. ஒரு விதமான குறைவு இருந்துகிட்டே இருக்கும். தலைவலி வந்த உடனே தலைவலி தீரணும்னு ஏன் நாம முயற்சி பண்றோம்? தலைவலி இல்லாத ஒரு இனிமையான ஹெல்த் ஆரோக்கியத்தை நம்ம அனுபவிச்சிருக்கிறோம். அதனாலதான் என்ன பண்றோம், தலைவலி வந்த உடனே அது போறதுக்காக என்ன செய்யணுமோ செய்ய ஆரம்பிக்கிறோம். அதே மாதிரி பூரணத்தன்மையை நீங்கள் ஏற்கனவே அனுபவித்திருக்கின்றீர்கள். அதனாலதான் அந்த பூரணத்தன்மை உங்ககிட்ட இருந்து போச்சுனாலே 3 பரிமாணமும் உங்களுக்குள்ள இயங்குச்சுன்னாதான் அது பூரணத்தன்மை. தன்னை தாண்டி சாதிப்பது, இப்ப இருக்கிறத தாண்டி சாதிக்கிறதுங்கிறது இன்டலெக்சுவலாகவும் எமோஷனலாகவும் பீயிங் லெவலாகவும் 3லையுமே வெளிப்பட்டா அதுதான் பூரணத்தன்மை. இந்த 3 சேனல்ல எந்த சேனல் டிஸ்கனெக்ட் ஆனாலும் அது அபூரணத்தன்மை. ஒரு சேனல் டிஸ்கனெக்ட் ஆயிருச்சுனாலும் மீதி 2 சேனல் வேலை செஞ்சாலும் கூட உங்களுக்குள்ள ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கவே இருக்காது. இப்போ உங்களுக்குள்ள பல பேருக்குள்ள முதல் சேனல் எல்லாருக்குள்ளயுமே விழிச்சிருக்கும். பணம் தேடுறது, வெளி உலகத்துல சுகம் தேடுறதுன்றது எல்லாருக்குள்ளயுமே அந்த முதல் சேனல் விழிச்சிருக்கும். மெஜாரிட்டி 80% 85% பேர்ல முதல் சேனல் மட்டும்தான் விழிச்சிருக்கும். அது முதல் சேனல் மட்டும்தான் விழிச்சது, மீதி 2 விழிக்கலனாலும் அபூரணமா இருக்கும், அது துக்கமா இருக்கும். அதான் மனிதர்கள்னு சொல்றது. 2 சேனல் விழிச்சு அந்த கலைங்கிற பரிமாணம் விழிச்சிருக்கும். ஆனா 3வது சேனல் விழிச்சிருக்காது, 3வது பரிமாணம் விழிச்சிருக்காது. அந்த மாதிரி வாழறவங்க கலைஞர்கள். அவங்களுக்கு துக்கம் இருக்காது, சந்தோஷம் இருக்கும், ஆனா ஆனந்தம் இருக்காது. சந்தோஷம்ங்கிறது வந்து போற ஆனந்தம். இந்த பிகாசோ சொல்வாரு, ஒரு பெரிய பெயிண்டிங் பண்ணி முடிச்சோன்னே ஒரு பெரிய ரிலீஃப் இருக்கும், எங்க இருக்கிறோன்னே தெரியாது அப்படின்னு. கவிஞர்களை எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த கலையை உருவாக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய உணர்வை வாழ்க்கையில் அனுபவிச்சு, இந்த பரவசத்தை அனுபவிச்சுட்டு திரும்பி வருவார்கள். பெரிய பிரச்சனைன்னா திரும்பி வரும்பொழுது பாதாளத்தில் விழுந்த மாதிரி அவங்களுக்கு உணர்வு இருக்கும். அவங்களால இந்த சாதாரண உலகத்தை, இந்த பூ உலகத்தோட சாதாரண உணர்வோட வாழறது கஷ்டமா இருக்கும். அதனாலதான் கலைஞர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா போதைக்கு அடிமையா இருப்பார்கள், பெரிய கலைஞர்கள் எல்லாமே. ஏன்னா அவங்களால இந்த கான்சியஸை டாலரேட் பண்ண முடியாது, அந்த பரவசமே வேணும்னு நினைப்பாங்க. அதனால வேற வழி இல்லாதனால ஏதாவது வஸ்துக்களை யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். நிறைய கலைஞர்கள், எல்லா கலைஞர்களும் சொல்ல முடியாது, நிறைய கலைஞர்கள் போதைக்கு அடிமையா இருப்பார்கள். ஏன்னா அந்த பரவசத்தை அந்த கலையை உருவாக்கும் பொழுது அனுபவிக்க முடியும். அதை உருவாக்குறதை நிறுத்திட்டாங்கன்னா சாதாரண நேரத்தில் அவங்களால அந்த எக்ஸ்ட்ரெஸியை வாழ முடியாது. ஆனால் அந்த எக்ஸ்ட்ரெஸையை மிஸ் பண்ணிட்டும் இருக்க முடியாது. அதே நிலைக்கு திரும்ப திரும்ப போக முயற்சி செய்வார்கள். வெளிப்பொருள் உதவி மூலமா அதே நிலைக்கு போக முயற்சி செய்யும் போது அது அடிமைத்தனமா மாறிடுது. 2வது பரிமாணம் விழித்தவர்களும் சந்தோஷமாக இருப்பார்கள், ஆனால் ஆனந்தமா இருக்க மாட்டார்கள். 3வது பரிமாணம் விழித்தவர்கள் மட்டும்தான் பூரணத்தன்மையை உணர்கின்றார்கள், ஆனந்தத்தை உணர்கின்றார்கள். அதனாலதான் வாழ்க்கையினுடைய ஒரு அடிப்படையான ரகசியம், நமக்குள் நடந்தாக வேண்டிய ரகசியம், நாம் எல்லோரும் உணர்ந்தே தீர வேண்டிய ஒரு சத்தியம், தெய்வீகம் விழிக்கட்டும். நம்ம எல்லாருக்கும் உள்ள இருக்கிற அந்த 3வது பரிமாணம் விழிக்க வேண்டும். தெய்வீகம் விழிக்கட்டும்னா என்ன பண்ணணும் சாமி, என்ன அர்த்தம்? முழுமையாக ஆழ்ந்து பார்ப்போம். உள்ளுலகத்திலே நமக்குள்ள இருக்கிற மனசுக்குள்ளையும் உணர்வுக்குள்ளையும் எப்போதும் ஒரு சுகந்தமான உணர்வோடு இருத்தல். தெய்வீகம் விழிச்சிருச்சுன்னா அதான் நடக்கும். இந்த தெய்வீகம் விழிக்கட்டும்ங்கிற சத்தியத்தை பல பரிமாணங்களில் பார்க்கலாம். முதல் விஷயம், நமக்குள் தெய்வீகம் விழிக்க வேண்டும். நமக்குள் தெய்வீகம் விழிக்கிறதுனா என்னன்னா, நீங்கன்னு உங்களை எதுவா நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதை தாண்டி உங்களுக்குள்ளே புதைந்து கிடக்கின்ற சக்தியும் புத்தியும் விழிப்படைய வேண்டும். ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கையில மாற்ற வேண்டியதையெல்லாம் மாற்றிக்கொள்ளுகின்ற சக்தி, மாற்ற வேண்டாதவைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற புத்தி, எவ்வளவுதான் மாற்றினாலும்
உலகம் மாறிக்கொண்டே இருக்கின்ற ஒரு கனவுதான் என்கின்ற யுக்தி. இந்த மூன்றையும் வாழ்வதுதான் முக்தி. மொத்தமே இவ்வளவுதான் வாழ்க்கை. மாற்றக்கூடியதெல்லாம் மாத்திர சக்தி அப்படின்னா, இப்போ உங்க உடல்ல இருக்கிற பல வியாதிகள் உங்களால மாத்திக்க முடியும். உங்க மனசை மாத்துறது மூலமா மாத்திக்க முடியும். உங்க உடம்ப மாத்துறது மூலமா மாத்திக்க முடியும். ஒரு சின்ன அரை மணி நேரம் யோகாவோ அரை மணி நேரம் தியானமோ பண்ணீங்கன்னா மாத்திர முடியும். உங்க உடம்பையும் மனசையும் மாத்திக்க முடியும். இந்த மாற்றக்கூடியதையெல்லாம் மாத்திர சக்தி உங்களை சுத்தி இருக்கிற பல விஷயங்களை உங்க உறவுகளை மாத்திக்க முடியும். உங்க அகங்காரத்தை கொஞ்சம் விட்டு கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணலாம்? உறவுகளை இனிமையாக்கிக்க முடியும். பல விஷயங்கள் உங்களால மாத்திக்க முடியும். ஆனா மாத்திக்காமலே இருப்போம். இப்ப மாத்தி என்ன பண்ண போறோம்? நீங்க நினைச்சா பக்கத்து வீட்டுக்காரரோட ஒரு 10 நிமிஷம் மனசு விட்டு பேசுறீங்கன்னா 12 வருஷ பகை போயிடும். ஆனா ஏன் அவர் செய்ய முடியாதா? நான் எதுக்கு செய்யணும்? எனக்கு என்ன வேற வேலை இல்லை? தன்னால் செய்ய முடியும் என்றாலும் கூட வரட்டு அகங்காரம், வீம்புன்னு தமிழ்ல சொல்லுவோம், வீம்புன்னு சொல்லுவோம், அதனாலே செய்யாமல் இருக்கின்றது. இதுதான் அகங்காரம். இந்த அகங்காரத்தை விட்டு தன்னால் மாற்ற முடியும்னா உடனடியா இறங்கிறது. இப்ப அடுத்த சில நிமிடங்கள் சொல்ற கருத்துக்களை மட்டும் உள்வாங்கி உங்க வாழ்க்கையில ஜீரணம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க இங்க வந்து உட்கார்ந்து இருந்ததுக்கான பலனை அடைந்து விட்டீர்கள். இதுவரைக்கும் சொன்னதை கேட்காமல் விட்டாலும் பரவாயில்லை, சில வார்த்தைகளை கேட்காமல் விட்டிருந்தாலும் பரவாயில்லை, ஏதோ சிந்தனையில மறந்திருந்தாலும் பரவாயில்ல. இந்த அடுத்த ஒரு 4-5 விஷயங்கள், 4-5 கருத்துக்கள் இதை மட்டும் உள்வாங்கினீங்கன்னா போதுமானது. இதுதான் வாழ்க்கையினுடைய சாரம், அடிப்படை ரகசியங்கள், தேவ ரகசியங்கள்னு சொல்றது. இந்த ரகசியங்கள் உங்களுக்குள் ஜீரணமாகி வாழ்க்கையாக மாறுமானால் வாழும் பொழுதே தெய்வங்களாக வாழ்வீர்கள். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வார் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் சொல்ற மாதிரி வாழும் பொழுதே நீங்கள் ஜீவன் முக்தர்களாக வாழ்வீர்கள். அதுதான் வாழ்க்கையோட சாரம். நல்லா தெரிஞ்சுங்க. இந்த உடம்பை விட்ட பிறகு நீங்க எந்த கார் டிரைவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு உங்களை யாரும் கேள்வி கேட்க மாட்டார்கள். மேல கோர்ட்ல, யமதர்மனுடைய கோர்ட்ல நீங்க எந்த கார் டிரைவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க மாட்டார்கள். எவ்வளவு பெரிய வீட்டில் வாழ்ந்தீங்கன்னு கேட்க மாட்டார்கள். எத்தனை பிள்ளை பெற்றீர்கள்னு கேட்க மாட்டார்கள். எவ்வளவு சொத்து சேர்த்தீர்கள்னு கேட்க மாட்டார்கள். ஏன்னா எல்லாமே இங்க விட்டுட்டு தானே போறீங்க. எக்ஸ்சேஞ்ச் கிடையாது. இல்லை, இப்போ இங்க 49 ரூபா கொடுத்தீங்கன்னா அமெரிக்காவில் $1 கிடைச்சிரும். ஆனா இங்க எவ்வளவு பணம் கொடுத்தீங்கனாலும் அங்க மேலோகத்தில் தேவலோகத்தில் ஒரு பைசா வாங்க முடியாது. எக்ஸ்சேஞ்சு கிடையாது. இங்க தான் விட்டுட்டு போய் ஆகணும். அதனால அங்க நீங்க என்ன வாழ்ந்தீர்கள்னு கேட்க மாட்டார்கள். ஆனால் எப்படி வாழ்ந்தீர்கள் என்று கேட்பார்கள். எந்த கான்சியஸ்னஸோடு, எந்த உணர்வோடு நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்பது கேட்கப்பட்டே தீரும். எந்த கார்ல போனீங்கன்னு கேட்க மாட்டார்கள். எந்த வீட்டில் வாழ்ந்தீங்கன்னு கேட்க மாட்டார்கள். எவ்வளவு பெரிய குடும்பத்தை வைத்திருந்தீர்கள் கேட்க மாட்டார்கள். ஆனா எந்த உணர்வோடு வாழ்ந்தீர்கள் என்பது கேட்கப்பட்டே தீரும். அதனால எந்த உணர்வோடு வாழ்கிறீர்கள் அப்படிங்கிறதான் வாழ்க்கையினுடைய அடிப்படை சூத்திரம். தெய்வீகம் விழிக்கட்டும் அப்படிங்கிற இந்த சத்தியத்தினுடைய சாரத்தை உங்கள் முன் பகிர்ந்து கொள்கிறேன், கேளுங்கள். மாற்றக்கூடியவைகளை எல்லாம் மாற்றுகின்ற சக்தி. ஒரு சின்ன உதாரணம். உங்களுக்கு புகைப்பிடிக்கிற பழக்கம் இருக்கு, இல்ல மது அருந்துற பழக்கம் இருக்கு. நீங்க நினைச்சா மாத்திக்க முடியும். மாத்திக்க முடியும்னா நீங்க சொல்லலாம், இல்ல இல்ல நான் பல தரம் உடறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கேன், விட முடியல. எடுத்த உடனே விடணும்னு முயற்சி பண்ண வேண்டாம். அட்லீஸ்ட் நாட்களை குறைக்க முடியும். அதை உள்ள எடுத்துக்கிற எண்ணிக்கையை குறைக்க முடியும், அளவை குறைக்க முடியும். அப்படி ஆரம்பிக்கலாம். மாற்றக்கூடியதையெல்லாம் மாற்ற ஆரம்பிங்க. உங்களுடைய எக்ஸ்டெண்ட் எவ்வளவோ அதை செய்யுங்க. உங்களால 1/2 அடி தாண்ட முடியுதுன்னா ஒரு 3/4 அடி முயற்சி பண்ணி பாருங்க. 1 அடி தாண்ட முடியும்னா ஒரு 1.25 அடி முயற்சி பண்ணி பாருங்க. ஒரு 1/4 அடி சேர்த்து, 1/2 அடி சேர்த்து. மாற்றக்கூடியவைகளை மாற்றுகின்ற சக்தி. அதுக்கடுத்து மாற்ற வேண்டாதவைகளை ஏற்றுக்கொள்ளும் புத்தி. திடீர்னு மாற்ற வேண்டியவைகளை மாற்றக்கூடிய சக்தி நான் சொன்ன உடனே சில பேர் என்ன பண்றது, நான் பறக்கணும் சாமி, அதுக்கு எனக்கு சக்தி கொடுங்க. தேவையில்லை. நடக்கிற சக்தி மட்டும் நம்மகிட்ட இருக்கும் போதே நாம பறக்கிறது தாங்க முடியல. நம்மளை சுத்தி நாம உருவாக்குற பரபரப்பு தாங்க முடியல. இதுல பறக்க வேற ஆரம்பிச்சோன்னா என்ன பண்ணுவோம்? தேவையில்லாதது. மாற்ற வேண்டாதவைகளை ஏற்றுக்கொள்ளும் புத்தி. மாற்ற வேண்டியவைகளை மாற்றுகின்ற சக்தி, மாற்ற வேண்டாதவைகளை ஏற்றுக்கொள்ளும் புத்தி. சில விஷயங்கள், அதாவது 100 வயசான அப்புறம் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து முடிச்சப்புறம் இந்த உடம்பை விட்டுட்டு அடுத்த உடம்பு எடுக்க போயாகணும். இப்போ இதை மாற்றணும்னு அவசியம் இல்லை. இது மாற்ற வேண்டாதது. ஏன்னா
ரொம்ப நாள் வாழ்ந்துட்டீங்கன்னா உங்களாலேயே உங்களுக்கு தேர்த்திக்க முடியாத சில காயங்கள், சில புண்கள், சில மனதால் ஏற்படுற உறவு ரீதியான காயங்கள்லாம் ஏற்பட்டுரும். அதெல்லாம் மொத்தமாக மறந்துட்டு, சரி இதெல்லாம் மறந்துட்டு ஒரு புது இடத்துல போய் வாழ்க்கை ஆரம்பிக்கலாம்ப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது தான் மரணம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களாலேயே ஆற்றிக்கொள்ள முடியாத பல மனகாயங்கள், இதுக்கு மேலே காயம் தாங்காது, இந்த காயங்களை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போய் லைஃப்பை புதுசாக ஆரம்பிப்போம், புது ரிலேஷன்ஷிப்ஸை உருவாக்குவோம், அப்போவாவது இந்த மாதிரி காயங்கள் வராத மாதிரி வாழும் அப்படின்னு நீங்கள் செய்கிற ஒரு புது முயற்சி தான் புது வாழ்க்கை. இப்போ இதெல்லாம் மாற்ற வேண்டாதவைகள், அவைகளை ஏற்றுக்கொள்ளும் புத்தி. நாம என்ன பண்ணுறோம்? அவைகளை ஏற்றுக்கிறது இல்லை. இல்லை இல்லை, ஏன் மரணம் வரணும், எப்படியாவது தள்ளி போடப்படாதா? கடைசியில் யமன் வந்து இழுக்கிற வரைக்கும் அந்த சீட்டு நுனியாவது பிடிச்சிட்டே உட்காந்துட்டு இருக்கிறது. வந்து இழுக்கும் வரை இந்த சீட்டு நுனியே பிடிச்சிட்டா உட்காந்துருக்கிறது முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க மரணத்தை நீங்க மனதளவில் ஏத்துக்கிட்டீங்கன்னா கூட வலி இல்லாததாக இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க பெரிய ஆத்ம ஞானியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. வலி இல்லாத இனிமையான மரணம் அமையணும்னா பெரிய ஆத்ம ஞானியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. மனசளவில் நீங்களே உட்காந்து கணக்கு போட்டு பார்த்து உங்களுக்குள்ள உங்களை கன்வின்ஸ் பண்ணிக்கோங்க, அது போதும். அதுவே மிகப்பெரிய வலியை குறைத்து விடும், வேதனையை குறைத்து விடும், துக்கத்தை குறைத்து விடும். உங்களுக்குள்ளேயே மனசுக்குள்ள கால்குலேட் பண்ணி உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் சிந்தனை பண்ணி பாருங்க. ஏதாவது ஒரு நாள் இறந்து போயிட்டா என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. உலகம் நல்லபடியா நடந்துட்டு, நம்ம வர்றதுக்கு முன்னாடி நடக்காம இருந்துடல, அழகா நடந்துட்டு இருந்தது. நம்ம போன அப்புறம் என்ன அதிகபட்சமா என்ன ஆகும்னா, உங்க வீட்டு நடுக்கூடத்துல ஒரு போட்டோ எக்ஸ்ட்ரா ஆகும், அவ்வளவுதான். ஏற்கனவே லைனா தொங்கிட்டு இருக்கிற போட்டோல ஒரு போட்டோ எக்ஸ்ட்ரா ஆகும், முடிஞ்சு போச்சு. மற்றபடி ஸ்கூலுக்கு போறவங்க போவார்கள், காலேஜுக்கு போறவங்க போவார்கள், படிக்கிறவர்கள் படிப்பார்கள், கல்யாணம் பண்ணிக்கிறவர்கள் படிப்பார்கள், பிள்ளை பெற்றவர்கள் பெற்றுப்பார்கள், நடக்கிறதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். ஒரு போட்டோ மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும். துடைக்கிறவர்களுக்கு ஒரு வேலை அதிகம், அவ்வளவுதான். தொடச்சு வைக்கிற வேலைக்காரங்க ஒரு வேலை அதிகமே தவிர வேற ஒண்ணும் கிடையாது. नमस्ते अस्तु धन्वने बाहुभ्यामुतते नमः। या तैषु शिवतमा शिवं बभूव ते धनुः शिवा शरव्याया तव तया नो रुद्रमृडया। या ते रुद्र शिवा तनूरघोरा पापकाशिनी तया नस्तनुभाषन्तमया गिरिशन्ताभिजागशीः यामिषं गिरिशन्तः। ஒரு நாள் ஒரு 1/2 மணி நேரம் உங்களுக்குள்ளேயே உட்கார்ந்து சிந்தனை பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்குள்ளேயே உட்கார்ந்து, இது ஒரு பெரிய தியானம். புத்திசத்துல, பௌத்த மதத்திலே இது ஒரு மிகப்பெரிய தியானமாக செய்யப்படும். ஒரு 1/2 மணி நேரம் உட்கார்ந்து என்ன ஆகும்? ஒண்ணும் ஆகாது. எல்லாம் பிரபஞ்சம் நடக்கிற மாதிரி நடக்கும், அருமையா நடக்கும். நான் நினைக்கிறேன் பெட்டராகவே நடக்கும், இப்போ இருக்கிறத விட பெட்டராகவே நடக்கும். நம்மளால எதுவும் நடக்கலை, நம்மளையும் மீறி நடந்துட்டு இருக்கு. அதனால ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. மாற்ற வேண்டாதவைகளை இப்பவே உட்கார்ந்து யோசனை பண்ணி நமக்குள்ள நல்லா ஆழமா புரிஞ்சுக்கோங்க. சில விஷயங்களை யோசிக்கும் பொழுதே முள் மாதிரி நெருடும். அதை மீண்டும் மீண்டும் யோசிச்சு இன்டலெக்சுவலா உங்களை கன்வின்ஸ் பண்ணாலே அந்த முள்ளு மாதிரி குத்துறது இல்லாம போயிடும். அது நடந்தாலே போதும். அது நடந்து விட்டாலே உங்களுடைய மரணம் வலியும் வேதனையும் இல்லாததாக இருக்கும். இருக்கும் பொழுதே இந்த போற வழிக்கு நல்லது தேடுறதுன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அது இதுதான், வேற ஒன்றும் இல்லை. இப்பவே உட்காந்து பிளான் பண்ணி பார்த்துறது. என்ன ஆகும்? உடம்ப நடுக்கூடத்தில் வைப்பாங்க. வீட்டம்மா என்ன பண்ணுவாங்க? ஐயோ விட்டுட்டு போயிட்டீங்களேன்னு அழுவாங்க. கூப்பிட்டு இருந்தா கூட வந்திருப்பார்களா? யார் வருவார்கள்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு அழுவார்கள். வேற யாராவது என்ன பண்ணுவாங்க? கடன் கொடுத்தவராக இருந்தால் ஐயோ வாங்கிட்டு கொடுக்காம போயிட்டேன்னு அழுவார்கள். உங்ககிட்ட இருந்து பணம் வாங்கினவராக இருந்தால் நல்ல வேலை போயிட்டு பணத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி அப்படின்னுவார்கள். அவ்வளவுதான். அப்படியே உட்காந்து யோசிச்சு பாருங்க.
இந்த மாதிரி ஒரு 10-15 எமோஷன் தான் அங்க விளையாடும், வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த 10-15 எமோஷன் ஒரு 4-5 பேருக்கு வேற வேற மாறி 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 வரும். அது ஒரு மணி நேரத்துக்கு தான். அதிகபட்சமா என்ன பண்ணுவார்கள், ஒன்று குனிஞ்சு குனிஞ்சு அழுவார்கள். சின்ன வயசுல என்னுடைய இந்த சொல்லிட்டு இருந்த கதை, என்னுடைய பெரிய பாட்டியார் அவங்க இறந்ததையே பார்த்தேன் நான். அவங்க ரூம்ல அவர்கள் இறந்தார்கள். அந்த டாக்டர் வந்திருந்தாரு, அவர் பார்த்துட்டு இருந்தாரு. அவர் பார்த்துட்டு பல்ஸ் பார்த்துட்டு இறந்து போயிட்டார்கள்னு சொன்னார்கள். இந்த கூட்டு குடும்பங்கிறதுனால என்னுடைய பூர்வாசிரம தாயார், அவர்களுடைய ஒரு படி நாத்தனார் என்னென்னோ எல்லாரும் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க எல்லாருமே அங்கே இருந்தார்கள். டாக்டர் சொல்லிட்டாரு இறந்து போயிட்டாங்க பாட்டின்னு. நான் சின்ன பையன், ஒரு 12 வயசுல 13 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த வயசு பையன். நான் நின்று பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு ஒரே கவலை என்னன்னா, இதுக்கு மேலே புகையிலை அப்புறம் புகையிலையோடு சேர்த்து வாங்குற மிட்டாய் கிடைக்காது, அவ்வளவுதான். எனக்கு அந்த கவலை மட்டும்தான். 50 பைசா அப்பா கொடுப்பாரு, 25 பைசாக்கு புகையில, 25 பைசாக்கு மிட்டாய். ஐயோ இன்னைக்கு போச்சேடா, இன்னிலேருந்து மிட்டாய் கிடையாதாடான்னு நினைச்சேன். அந்த அம்மா அங்கே இருந்தவங்களாம் நான் பார்த்துட்டே இருந்தேன். அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க, டாக்டர் சொன்ன உடனே அவங்கவுங்க ரூமுக்கு போய் அந்த புடவையெல்லாம் மாற்றி கொஞ்சம் பழைய புடவையாக கட்டி நகையெல்லாம் மாற்றி பழைய நகையாக போட்டுட்டு திரும்ப ரூம் இந்த பாட்டி உடம்பை வச்சிருந்த இடத்துக்கு வந்தார்கள். வந்தப்புறம் திடீர்னு அழ ஆரம்பிச்சார்கள். எனக்கு ஒரே யோசனை, துக்கம்னா இறந்தாங்கன்னு சொன்ன உடனே தானே வந்திருக்கணும். எல்லாம் ரூமுக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் மாற்றி அந்த முகத்தெல்லாம் தொடச்சிக்கிட்டு எல்லாம் வந்து அவ்வளோ நேரம் வரைக்கும் துக்கம் வராதா? நீங்க வந்த அப்புறம் திடீர்னு உடனே ஆட ஆரம்பிச்சாங்க, ஓன்னு பாட்டி விட்டுட்டு போயிட்டியே அப்படின்னு. ஒரு 2 நிமிஷத்துல என்ன பண்ணாங்க, அப்படியே உட்காந்துட்டு இந்த குனிஞ்சு குனிஞ்சு அழுது அந்த பூக்கை பக்கத்தில் தொடச்சி இங்கே தொடச்சி அங்கே தொடச்சி கொஞ்சம் செட்டில் ஆனாங்க. செட்டில் ஆகி உட்காந்துட்டு காஃபி குடிச்சியான்னு கேட்டார். ஒருத்தர் காஃபி குடிச்சியான்னு கேட்டுட்டார்கள். ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு வெளியூர்லேருந்து வந்த பக்கத்து ஊர்லேருந்து வந்த ஒரு உறவினர் வந்தார். அவரை பார்த்த உடனே மாமா இப்படி விட்டுட்டு போயிட்டார்களேன்னு ஓன்னு கத்தினார். நான் நினைச்சேன், மாமா தான் உயிரோடு தானே இருக்கார், அவரை பார்த்த உடனே ஏன் துக்கம் பொங்குது கத்தினார்கள். அவர் வந்தாரு. அவர் வந்து என்ன பண்ணாரு, கர்ச்சீஃப் அப்படியே முகத்தில் வச்சுக்கிட்டு காமிச்சு விட்டுட்டு போயிட்டார்கள். விட்டுட்டு தான் போயிட்டார்கள். ஏதோ பேசினாரு. ஒரு 2 நிமிஷம் அவரும் அப்படியே உட்காந்து அவர் தோள் மேலே கை போட்டு இவங்கெல்லாம் குனிஞ்சு குனிஞ்சு எந்திரிச்சு ஏதோ ஆடுற மாதிரி பண்ணார்கள். 2 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் மருமக நல்லா இருக்கா, மருமக நல்லா இருக்கா, அந்த கார் எப்போ வாங்கினீங்க, எதையோ விசாரிக்க ஆரம்பிச்சிட்டார்கள். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. அருமையான ஒரு கதை, இந்த கிராமத்து கதை இருக்கும். ஒரு மனிதர் இறந்து போயிட்டார். மனைவி பக்கத்தில் உட்காந்து அழுதுட்டு இருந்தா. எதிர் வீட்டுக்காரி பக்கத்து வீட்டுக்காரி எல்லாரும் வந்தார்கள். உட்காந்து ஓன்னு அழுதுட்டு இருந்தார்கள். திடீர்னு அந்த எதிர் வீட்டுக்காரிக்கு இந்த தோட்டத்தில் பாவக்காய் காய்ச்சி தொங்குறது தெரிஞ்சுது. அந்தம்மா பாட்டு வாழியே பாடும். அந்த ஒப்பாரி வைக்கிறதுலையே குறுக்கால பந்தலிலே பாவக்கா வந்தலிலே பாவக்கா அப்படின்னாலாம். அந்த பக்கத்து வீட்டுக்காரி போகையிலே பார்த்துக்கலாம் போகையிலே பார்த்துக்கலாம் அப்படின்னாலாம். அந்த சொந்த வீட்டுக்காரி யாருக்கு கணவன் இறந்து போய் எங்க உடம்பு கிடக்கோ அவ விதைக்கு நான் வச்சிருக்கேன் விதைக்கு நான் வச்சிருக்கேன் அப்படின்னாலாம். இவ்வளவுதான் மொத்த வாழ்க்கையும். யார் எதை நினைச்சு எதை சொல்லி அழறாங்கன்னு தெரியாது. அங்க அழறாங்கன்றதுனாலேயே நீங்கள் இறந்த துக்கம் தான், தயவு செய்து தப்பாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். அழறது எதுக்காக வேணா இருக்கலாம். இந்த ஒரு 4-5 எமோஷன் அங்க பிளே பண்ண முடிஞ்சு போச்சு. ஒரு தடவை உட்காந்து தியானம் பண்ணி பார்த்துருங்க, ரொம்ப நல்லது. புத்திசத்துல செய்யற ஒரு மிகப்பெரிய அருமையான தியானம். இறந்த பிறகு என்ன ஆகும், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்கள், எடுத்துட்டு போய் என்ன எங்க வைக்கணுமோ அங்கே வைப்பார்கள், எரிப்பார்கள், முடிஞ்சு போச்சு. நம்ம தான் என்ன பண்றது, பெரிய அமங்கலம்னு நினைக்கிறோம். இப்பவே நினைச்சு மனசுல ப்ரிப்பேர் ஆயிட்டோம்னா, மென்டலா ரெடி ஆயிட்டோம்னா சஃபரிங் இருக்காது, துக்கம் இருக்காது. மாற்ற வேண்டாதவைகளை ஏற்றுக்கொள்ளுகின்ற புத்தி நமக்குள்ளே மலர துவங்கிவிடும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு முக்கியமான ஒரு சத்தியம். வலிங்கிறதே உடலுக்கும் மனசுக்கும் இடையிலே ஏற்படுகின்ற எதிர்ப்பு தன்மை தான். ரமண மகர்ஷிட்ட ஒரு பக்தர் கேட்கிறார், ரமண மகர்ஷிக்கு இடது கையில கேன்சர், அப்பெல்லாம் குணப்படுத்த முடியாத கேன்சர். அந்த கேன்சர் இப்பெல்லாம் குணப்படுத்த முடியும், ஆனா அப்பெல்லாம் அதுக்கு மெடிசன் கிடையாது. ஒரு பக்தர் கேட்கிறாரு, பகவானே வலிக்கிறதா அப்படின்னு கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, அப்பா அந்த உடம்புல என்ன நடக்குமோ அது இருக்கு, ஆனா வலியோ வேதனையோ இல்லைன்னு சொல்றாரு. நல்லா ஆழமா புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப அழகா சொல்றாரு. வலி இருந்தாலும் வேதனை இல்லைன்னு சொல்றாரு. அதாவது உடம்புக்குள்ள அந்த என்ன ரசாயன பரிமாற்றம் நடக்குமோ நடக்கும், ஆனா நீங்க மனசளவில் அதை எதிர்க்காத பொழுது வேதனை இருக்காது, வேதனை இருக்காது. இப்போ ஞானிகளுக்கு கை உடைஞ்சா வலி இருக்காதுன்னு நான் சொல்ல வரல, ஆனா வேதனை இருக்காது.
ஏன்னா மாற்ற வேண்டாதவைகளை ஏற்றுக்கொள்ளுகின்ற புத்தி வந்தவுடனேயே உடலுக்கும் மனசுக்கும் சண்டை நடக்காது. உடம்புக்கும் மனசுக்கும் நடுவில் நடக்காது சண்டை தான் வேதனை. அது நடக்காது. உட்கார்ந்து ஒரு அரை மணி நேரம் உங்க வாழ்க்கையில மாற்ற முடியாதவைகள்னு என்னென்ன இருக்கோ அதையெல்லாம் ஆழ்ந்து யோசிச்சு பார்த்து ஏற்றுக்கொள்ளுங்கள். முழுமையாக அதை ஏத்துக்கிட்டீங்கன்னா திடீர்னு உங்க வாழ்க்கையில நீங்க வச்சிருக்கிற பெரும்பாலான துக்கங்கள் கரைந்து காணாமல் போய்விடும். மிக பெரும்பாலான துக்கங்கள் கரைந்து காணாமல் போய்விடும். மாற்ற வேண்டாதவைகளை ஏற்றுக்கொள்ளும் புத்தி உங்களுக்குள் மலரத் துவங்கிவிடும். அதுக்கு அடுத்தது மூன்றாவது முக்கியமான ஒரு சத்தியம், எவ்வளவுதான் மாற்றினாலும் இந்த உலகம் மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு கனவுதான் என்கின்ற யுக்தி, தெளிவு. நீங்க எவ்வளவுதான் மாத்துங்க, அதாவது ஒரு குறிக்கோள் அங்க இருக்கு, நீங்க ஓடி அதை அடையணும் அப்படின்னா அடைஞ்சிடலாம். இந்த ஜென்மத்திலேயோ அடுத்த ஜென்மத்திலேயோ அடைஞ்சிடலாம். ஆனா அந்த குறிக்கோளும் ஓடிக்கிட்டே இருக்குன்னா என்ன அர்த்தம்? நீங்க அந்த குறிக்கோளை நோக்கி ஓடுறீங்க, அந்த குறிக்கோள் எங்கேயோ ஓடிட்டு இருக்கு. அடைய முடியுமா? முடியாது. உங்க வாழ்க்கையிலெல்லாம் நீங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கும் பொழுது எதை குறிக்கோள்னு வச்சீங்களோ அதை நோக்கி நீங்க பாதி ஓடி முடிக்கிறதுக்குள்ளே அந்த குறிக்கோள் அது ஓட ஆரம்பிச்சிருச்சு. எதை குறிக்கோள்னு வச்சீங்களோ அது மாறிக்கிட்டே இருக்கு. அப்பர் பெருமான் ரொம்ப அழகா சொல்றாரு, குறிக்கோள் இல்லாது கெட்டேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, குறிக்கோள் இல்லாமல் கெட்டு போகவில்லை, அவர் மாறிக்கொண்டே இருக்கிற குறிக்கோள். அப்பர் பெருமானே இதை சொல்றாருன்னா நாமெல்லாம் எந்த கதை? திருநாவுக்கரசர் அப்பர் பெருமான் சொல்றாரு, குறிக்கோள் இல்லாது கெட்டேன்றார். மாறிக்கொண்டே இருக்கின்ற குறிக்கோள். நாம எல்லாரும் குறிக்கோள் இல்லாமல் கெடல, ஏகப்பட்ட குறிக்கோள் இருக்கிறதால கெடுறோம். ஆனா அந்த குறிக்கோளுக்கு ஒரு பெரிய புத்திசாலித்தனம் உண்டு. அது என்ன பண்ணுமா, நம்ம கண்ல இருந்து மறையிற மாதிரி ஓடாதான், நம்ம கண்லயே இருக்கும் ஆனா பக்கத்துல வராது. காணல் நீர் மாதிரி நாம 10 அடி போனா அது ஒரு 20 அடி போகும். ஆனா நம்ம கண்லயே பட்டுட்டு இருக்கோம். கண்லயே பட்டுட்டு உசுர எடுக்கிறதுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அது இதுதான். அது இதுதான், வேற ஒண்ணும் இல்லை. கண் முன்னாடியே இருக்கும் ஆனா அடைய முடியாது, ஓடிக்கிட்டே இருக்கும். எத்துணைதான் மாற்றினாலும் எதையெல்லாம் மாற்றினாலும் உலகம் மாறிக்கொண்டே இருக்கின்ற ஒரு கனவுதான் என்று புரிந்து கொள்ளுகின்ற யுக்தி, தெளிவு. இந்த சத்தியம் ஆழமா நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஒரே ஒரு சத்தியம் புரிந்து விடுமானால் மிகப்பெரிய இன்னர் ஹீலிங் நடந்துடும். இன்னர் ஹீலிங், அந்த வார்த்தை ஆழமான ஒரு வார்த்தை. நம்ம நெஞ்சுக்குள்ள எண்ணங்களும் வேதனைகளும் துக்கமும் கொதிச்சுக்கிட்டே இருக்கு பாருங்க. அந்த கொதிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு உள்ளுக்குள்ள சில நெருஞ்சி முள் மாதிரி சிலதெல்லாம் நெருடி குத்தி இருக்கும். யாராவது நம்ம விரோதின்னு நினைக்கிற ஒரு ஆள் நம்மளை பழிச்சிட்டு இருப்பார். நாம் என்ன பண்ணுவோம், உன் முன்னாடி வாழ்ந்து காமிக்கிற மாதிரியா. பழிச்சவரே மறந்து போயிருப்பார். ஆனா நாம என்ன பண்ணியிருப்போம், அந்த மனசுல வச்சுட்டு உன் முன்னாடி வாழ்ந்து காமிக்கிறோம். இல்லை, வாழ்ந்து காமிக்கிறது தப்பு இல்லை. ஆனா அவரை பழிவாங்கணும்னு வாழ்ந்து காமிச்சிங்கன்னா என்ன பண்ணுவோம், விரோதத்தன்மையினாலே வாழ்வீர்கள். நல்ல ஆழமா புரிஞ்சுக்கோங்க. எந்த குணம் உங்களுடைய அடிப்படை குணமாக இருக்கின்றதோ அந்த குணத்தை வைத்துத்தான் உங்கள் வாழ்க்கை அமையும். நான் எப்பவுமே சொல்றது உண்டு, ஒருத்தரை கெடுக்கணுன்றதுக்காக ஒரு கூட்டணி அமைஞ்சதுன்னா அந்த கூட்டணியில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே கெடுத்துக் கொள்வார்கள். என்கிட்ட ஒரு பக்தர் கேட்டார், ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சி. சாமி, என்னை கெடுக்கணுன்றதுக்காகவே என்னுடைய 2 அண்ணன் 2 தம்பி 4 பேரும் கூட்டணி போட்டு வேலை செய்யறாங்க சாமி. நான் சொன்ன கவலையே படாதீங்க, சத்தியமா நிறைவேறாது. அவங்களுக்குள்ளேயே ஒரு நட்பு இருந்து அவங்க ஒன்னா சேர்ந்து இருந்தாங்கன்னா அவங்க ஒன்னாவே இருப்பார்கள். ஆனா எப்ப உங்களை கெடுக்கணும்ன்றதான் அவங்களுடைய குறிக்கோளோ அப்ப நேச்சுரலாவே அவங்களுடைய சுபாவத்தினாலே அவங்க 4 பேரையுமே கூட அவங்க நம்பிக்க மாட்டாங்க. ஒருத்தர் உங்களை கெடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னாலே உங்க மேல நம்பிக்கை இல்லை. அப்ப அந்த குணம் கொண்டவர்கள் மற்ற மூவரையும் கூட நம்பிட மாட்டார்கள். ஒரு 2 மீட்டிங் போடுவாங்க, 3வது மீட்டிங் அவங்களுக்குள்ளேயே வரமாட்டார்கள். ஒரு
சின்ன கதை. 4 பேர் அண்ணன் தம்பிங்க உட்காந்து பக்கத்து வீட்டுக்காரரை பற்றி குறை சொல்லிட்டு இருந்தாங்களாம். அதில் ஒருத்தர் டைம் ஆச்சுன்னு எந்திரிச்சு போன உடனே இந்த மீதி 3 பேர் இந்த எந்திரிச்சு போனவரை பற்றி குறை சொல்லிட்டு இருந்தாங்களாம். 2வது ஆள் எந்திரிச்சு போன உடனே இந்த உட்கார்ந்து இருந்த 2 பேர் இப்போ எந்திரிச்சு போன 2வது ஆளை பற்றி குறை சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்களாம். அதில் ஒருத்தர் எந்திரிச்சு போன உடனே இந்த தனியாக உட்கார்ந்த ஒருத்தர் அப்படின்னாராம். இதுதான் மனுஷ வாழ்க்கை, இதுதான் மனுஷ வாழ்க்கை. இந்த மாதிரியான மனிதர்கள் ஒன்று சேருவதே இல்லை. அவர்கள் எந்த பெரிய விஷயத்தையும் சாதிக்கவும் இயலாது. பாசிட்டிவான ஒரு ஆட்டிடியூட்டோட ஒன்னா சேர்ற கூட்டணி தான் நிலைத்து நிற்கும். அவர்கள் தான் உயிரோட இருப்பார்கள். இந்த விரோத மனப்பான்மை, எப்போதும் விரோதத்தன்மையிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் கூட்டணி அமையவே முடியாது. அந்த மாதிரி ஆளுங்க 2 பேர் ஒரு ஊர்ல இருந்தா 3 கட்சி இருக்கும். எப்படின்னா இந்த 2 பேரும் தனித்தனியா ஒரு கட்சி, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு கூட்டணி, 3 கட்சி நடந்துட்டு இருக்கும். விரோதத்தன்மையை அடிப்படையாக வைத்து எந்த ஒரு நல்ல விஷயமும் பெரிய விஷயமும் நடக்க முடியாது. ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த சத்தியம் புரிந்ததுன்னா மிகப்பெரிய மாற்றம், இன்னர் ஹீலிங் உங்களுக்குள்ள நடக்கும். ஏதாவது உங்க வாழ்க்கையில் அந்த நெருஞ்சி முள் மாதிரி தச்சிருக்கும். யாராவது சபிச்சது, யாராவது சொன்னது முன்னாடி வாழ்ந்து காமிக்கிற மாதிரி நினைப்பீங்க. சக்தி வாய்ந்த மகா ருத்ரஹோமம் மற்றும் ருத்ராபிஷேகம். ருத்ரர் என்றால் பாவங்களிலிருந்தும் துக்கங்களிலிருந்தும் விடுவிப்பவர் என்று பொருள். சிவபெருமானே ருத்ரர் எனப்படும் புதுப்பிக்கும் கடவுளாக அருளுகின்றார். வேதங்களின் மத்தியில் இந்த ருத்ரம் அமைந்துள்ளது. பஞ்சபூதங்களில் ஒன்று அக்னி. அந்த அக்னியின் மூலம் இறைவனை வழிபடுவது ஹோமம் எனப்படுகிறது. புதுப்பிக்கும் கடவுளான ருத்ரரை பிரார்த்தித்து ருத்ர ஹோமம் செய்யப்பட்டது. பல்வேறு சித்த மூலிகைகளை கொண்டு செய்யப்படும் ஹோமத்தின் இந்த காற்றை சுவாசிப்பவர்களுக்கு நோய்களை குணப்படுத்தி ஆரோக்கியத்தை அளிக்கிறது. ருத்ர ஹோமத்தின் தொடர்ச்சியாக ருத்ராபிஷேகம். சக்தி வாய்ந்த ருத்ர மந்திரங்களை ஓதிக்கொண்டே ஸ்ரீ நித்யானந்தேஸ்வரருக்கு புனித அபிஷேக பொருட்களால் அபிஷேகம் செய்து வழிபடுவதே ருத்ராபிஷேகம். ஒரு வாழும் ஞானியால் செய்யப்படும் சக்தி வாய்ந்த ருத்ராபிஷேகத்திற்கு நம்முடைய நேர்மறையான பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் சக்தி உண்டு. அந்த மாதிரியான அந்த விரோதங்களை அதெல்லாம் கரைஞ்சு போயிடும். காரணம் என்னன்னா, இந்த உலகம்ங்கிறது எவ்வளவுதான் நீங்கள் முயற்சி செய்து என்னதான் மாற்றினாலும், ஒரு கார் வாங்கினா மகிழ்ச்சி ஆயிடுவோம்னு நினைச்சு நீங்க மகா பிரயத்தனப்பட்டு ஒரு 20 லட்சம் ரூபாய் எப்படியோ படாத பாடுபட்டு 2 வருஷமா சேர்த்து வச்சு காரை வாங்கி அதில் உட்காந்தீங்கன்னா, அதில் உட்காந்து ஒரு அரை மணி நேரம் ஜாய்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். 4 பேர் காட்ட வேண்டியவங்களாம் காமிப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? மனசு காரை மறந்துட்டு வேற ஒரு பின்னாடி போயிடும், வேற ஒரு பொருள் பின்னாடி போயிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எத்தனை தான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றினாலும், இப்போ உங்க வாழ்க்கையோட கனவே என்னாச்சு? வேறையா மாறிடுச்சு. கார் மறைஞ்சு போச்சு, மறந்து போச்சு. உங்களுடைய வாழ்க்கையோட பாகமா வேற ஒன்று மாறிடுச்சு. எத்துணை தான் மாற்றினாலும் உங்கள் வாழ்க்கை இப்ப வேற ஒரு கனவு மயம் ஆயிடுச்சு. மாறிக்கொண்டே இருக்கின்ற கனவுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிற யுக்தி, இது ஒரு ஆழமான ஒரு சத்தியம், அருமையான ஒரு உபனிஷத சூத்திரம். எந்த பொருளாலே உங்களுடைய கனவு சமைக்கப்பட்டிருக்கிறதோ, செய்யப்பட்டிருக்கிறதோ, அதே பொருளால் தான் நீங்கள் நனவு என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற உலகமும் செய்யப்பட்டிருக்கின்றது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நாம கேட்போம், இல்ல சாமி நம்ம கிள்ளி பார்க்கலாமே, இங்க உடம்பு நல்லா கரெக்டா தானே இருக்கு, கனவு வேற இது வேற தானே. கனவுலையும் உங்களை நீங்களே கிள்ளி பார்த்துக்க முடியும். அப்ப அது கனவுன்னு தெரியாது, விழித்த பிறகுதான் அது கனவுன்னு தெரியும். அதே மாதிரி இதை விட ஒரு உயர்ந்த நிலைக்கு நீங்கள் சென்ற பிறகுதான் இது கனவுன்னு புரியும். இதை விட ஒரு உயர்ந்த நிலையான தெய்வீகம் உங்களுக்குள் விழித்தால்தான் இது கலைந்து போகின்ற கனவுங்கிறது புரியும். அது வரைக்கும் புரியாது, அது வரைக்கும் புரியாது. ஆதிசங்கர ரொம்ப அருமையா அதை மாயைன்னு சொல்லும் பொழுது நமக்கு புரியறதில்லை. காரணம், ஆதிசங்கரர் இதை தாண்டிய ஒரு உணர்வுக்குள்ளே விழித்துக் கொண்டார். துரியம்னு சொல்லுவோம், 4வது நிலை, மோக்ஷம்னு சொல்ற அந்த நிலைக்கு விழித்துக் கொள்வது. தெய்வீகம் விழித்து விட்டது, அவருக்குள்ளே தெய்வீகம் விழித்து விட்டதனால்தான் இதை கனவுன்னு பார்த்தாரு. தூங்குற வரைக்கும்
கனவு கனவுன்னு புரியாது, விழிச்ச பிறகுதான் அது கனவுன்னு புரியும். தூங்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது நிஜம்னு தான் நினைக்கிறோம் பாருங்க. அதில் உங்களை புளி துரைச்சுன்னா உங்களுடைய ஹார்ட் ரேட் ஜாஸ்தி ஆயிருது, பிபி ஜாஸ்தி ஆயிருது. பெரும்பாலானவங்க விழிச்சிருக்கும் போது மெடிசன் சாப்பிட்டு சாப்பிட்டு பிளட் ப்ரெஷரை லோவாக வச்சுருப்பாங்க. ஆனால் தூங்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த கண்ட நைட் மேர்ஸ் பிபி ஜாஸ்தி ஆகிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கான ஒரு அருமையான முறை இப்பொழுது தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு 10 நாளைக்கு மட்டும் தொடர்ந்து இந்த ஒரு சிந்தனையை உங்களுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இருங்க. ஒரு முக்கியமான விஷயம், 11 நாட்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு சிந்தனையை தினந்தோறும் செய்வீர்களானால் அது உங்களை அறியாமலே கனவுக்குள்ள அந்த சிந்தனை ஊறிவிடும். கனவுக்குள்ள அது ஊறிடும். வெறும் ஒரு 10 நாளைக்கு மட்டும் காலையில் எந்திரிச்சதுல சாயந்தரம் தூங்க போற வரைக்கும் நினைவு வரும் பொழுதெல்லாம் இந்த உலகமே மாறிட்டு இருக்கிற ஒரு கனவு தான் அப்படின்னு மனசுல சிந்தியுங்கள் போதும். மனசளவுல அதை சிந்திச்சிங்கன்னா போதுமானது. அந்த கான்செப்ட், அந்த கருத்து உள்ள போயிடுச்சுன்னா நைட் மேர் இருக்காது, நைட்ல பிளட் பிரஷர் ஜாஸ்தி ஆவது நடக்காது. இது பெரும்பாலானவர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய வியாதி. காலையில் எந்திரிச்ச உடனே பிளட் பிரஷர் பார்த்தீங்கன்னா ஓவரா இருக்கும். காலையில் எந்திரிச்ச உடனே பிளட் பிரஷர் ஐயா இருந்ததுனாலே உங்களுக்கு இந்த வியாதி இருக்குன்னு அர்த்தம். அது கனவுல கண்ட கனவுகளை பார்த்து கொண்டு அதனால பிளட் பிரஷர் எகிரிடுறது, அதனால பிளட் பிரஷர் ஜாஸ்தி ஆயிடுது. பகல்ல மருந்து சாப்பிட்டு என்ன பண்ணுவீங்க, பிரஷரை மெயின்டைன் பண்ணிடுவீங்க. ஆனா நைட்ல என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. கண்ட கனவுனால பயந்து நடுங்குகின்ற இல்ல துக்கம் தருகின்ற கனவுகளால இந்த பிளட் பிரஷர் ஜாஸ்தி ஆயிடும். அந்த பிரச்சனை இருந்ததுன்னா இந்த தியானத்தை செய்து பாருங்கள். 10 நாளுக்கு காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் நினைவுக்கு வரும்போதெல்லாம் சாமி இதை ஒரு கனவுன்னு சொன்னாரு, உண்மையிலே கனவு தானா அனலைஸ் பண்ணி பாருங்க போதும். நீங்க நம்ப வேண்டாம், உங்களை நம்ப சொல்லி நான் சொல்லல. அப்படியே ஒரு சிந்தனை பண்ணி பாருங்க. கட்டாயம் அவர் பொய் சொல்ல மாட்டாரு, அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. அப்புறம் ஏன் கனவு இது கனவுன்னு சொன்னாரு, ஒருவேளை இது கனெல்லாம் ஒரு கனவாத்தான் இருக்குமா, இது ஒரு நீண்ட கனவு. நாம நினைக்கலாம், சாமி இது எப்படி கனவுன்னு சொல்றீங்க, ஏன்னா இப்ப நான் உட்காந்து உங்களை பார்க்கறேன், என் பக்கத்துல இருந்து உங்களை பார்க்கறாரு, அப்புறம் எப்படி இது கனவு அப்படின்னு நீங்க கேட்கலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, காரைக்குடியில படுத்திருக்கிறீர்கள், தூங்குறீங்க. ராத்திரி கனவுல நீங்க உங்க மனைவி பிள்ளை குட்டி எல்லாரும் மதுரைக்கு போன மாதிரி கனவு காண்றீர்கள். அப்போ மதுரை மாநகரத்தை நீங்க மட்டும் பாக்குறீங்களா, இல்ல கனவுல நீங்க பாக்குற உங்களுடைய மகன் மகளும் பாக்குறாங்களா? அவங்களும் பாக்குறாங்க இல்லையா? கனவிலே நீங்கள் காணுகின்ற மகனும் மகளும் கூட நீங்கள் காணுகின்ற ஊரையே பார்ப்பது போல இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற பக்கத்துல உட்கார்ந்துருக்க எல்லாருமே உங்களுடைய கனவினோட ஒரு பாகமா இருக்கக்கூடாதுன்னு என்ன நிச்சயம்? நிச்சயம் இல்லை. ஆழ்ந்து யோசிங்க. கனவுல நீங்கள் பார்க்கின்ற காட்சியிலே தோன்றுகின்ற மனிதர்களும் பார்க்கின்றார்கள். இந்த லாஜிக் படி பார்த்தா அப்ப இப்ப நீங்க காணுகின்ற காட்சியை நீங்கள் காணுகின்ற காட்சியிலே இருக்கின்ற மனிதர்களும் பார்க்கிறார்கள். அப்போ அது கனவுன்னும் போது இது ஏன் கனவா இருக்கக்கூடாது? சாத்தியம் இருக்கு. ஆழ்ந்து சிந்தியுங்கள். அடுத்த ஒரு 10 நாளைக்கு இதை ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாது இது கனவு அது கனவு இது நனவுன்னு சொல்றதுக்கான எந்த ஸ்கேலுமே இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. திடீர்னு நீங்க இப்ப முழிச்சு பார்த்து ஒருவேளை உங்க வீட்டுல பெட்ல படுத்திருக்கலாம், ஏதோ நித்யானந்த சுவாமியோட சத்சங்கத்துக்கு போன மாதிரியும் கம்மன் மணி மண்டலத்தில் உட்கார்ந்து இருந்த மாதிரியும் அதை உட்காந்து கேட்டுட்டு இருக்க மாதிரியும் இருக்கிற கனவா கூட இருக்கலாம். இது தெரியாது. முழிச்சு பார்த்து ஓ சத்சங்கத்துக்கு போலான்னு நினைச்சிட்டே படுத்துட்டு இருந்தேன், இங்கதான் இருக்கேன் போல சத்சங்கத்துக்கு போன மாதிரி கனவு கண்டமான்னு சொல்லுவீங்க. யாருக்கு தெரியும்? தெரியாது. அது கனவு இது நனவுன்னு சொல்றதுக்கான எந்த ஸ்கேலுமே இல்லை. இதிலிருந்து விழிக்காத வரை இது நனவு, அவ்வளவுதான். ராமகிருஷ்ணனுடைய அருமையான கதை. ஒரு விவசாயி அவருடைய சொந்தம் ஒருவர் இறந்து விட்டார்னு அவருடைய மகன் ஓடி ஓடி வந்து சொல்றான். இவர் வயல்ல படுத்து தூங்கிட்டு இருக்காரு. பையன் வேக வேகமா ஓடி வந்து அப்பா எந்திரின்றான். அவர் முழிச்சிட்டு என்ன பண்றாரு, சொந்தக்கார ஒருத்தர் இறந்து போயிட்டாரு வந்து பாருன்னு சொல்லி பையன் அழுவுறான். உடனே அந்த விவசாயி அழாம நிம்மதியா இருக்காரு. பையன் கேட்கறான், உனக்கு என்ன அழுகையே வரலையா, துக்கமே இல்லையா, அவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்றேன், ஏன்பா அழமாட்டேங்கிற? அந்த விவசாயி சொல்றாரு, இப்பதான் நான் படுத்திருந்தேன் இல்லையா, அதுல கனவுல ஒரு பெரிய மாளிகை கட்டி 7 பிள்ளைகளோட பெரிய வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன். அதுல இருந்து நீங்க என்ன எழுப்பினப்போ அவங்க 7 பேரும் கூட இப்ப இல்லாம போயிட்டாங்க. அந்த கனவுல நான் பார்த்து என் கூட இல்லாம போன 7 பேருக்காக அழுவனா
இல்லை நனவுல நான் பார்த்து எங்கூட இப்போ இல்லாமல் போயிருக்கு, இந்த ஒரு சொந்தக்காரனுக்காக அழுவனான்னு யோசிச்சு பார்த்தேன்பான்னு சொன்னாராம். யாருக்காக அழுவது? இந்த தெளிவு மனனம் செய்யும் பொழுது நிதித்தியாசனமாக இன்னர் ஹீலிங்கா நமக்குள் மலர்ந்து விடும். இதுதான் வாழ்க்கையின் சாரம். எத்துணைதான் மாற்றினாலும் இது மாற்றிக்கொண்டே இருக்கின்ற, எத்துணைதான் மாற்றினாலும் மாறிக்கொண்டே இருக்கின்ற கனவுதான் என்று புரிந்து கொள்ளுகின்ற யுக்தி. இந்த மூன்றையும் வாழ்க்கையிலே வாழ்வதுதான் முக்தி. ஆழமா புரிஞ்சுக்குங்க. இந்த மூன்றையும் வாழ்க்கையிலே வாழ்வது அதுதான் ஜீவன் முக்தி. இந்த மூன்றையும் வாழ்க்கையில வாழ்ந்தீங்கன்னா வாழும் பொழுதே நீங்க ஜீவன் முக்தர்கள், வாழ்ந்த பிறகு விதேக முக்தர்கள். அவ்வளவுதான். வாழும் பொழுதே ஜீவன் முக்தனாக வாழ்பவன் வாழ்ந்த பின்பு விதேக முக்தனாக வாழுகின்றான். அப்ப மரணம் உங்களை சாகடிப்பதில்லை. அது ஒரு டிரான்சிஷன், அவ்வளவுதான். அது ஒரு இன்னொரு பரிமாணம், இன்னொரு வளர்ச்சி, இன்னொரு சேஞ்ச். ஜஸ்ட் சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் தான், வேற ஒன்றும் கிடையாது. சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் மாதிரி சேஞ்ச் ஆஃப் பாடி, அவ்வளவுதான். ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். தெய்வீகம் விழிக்கட்டும் என்ற வார்த்தையின் மூலமாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்பும் சத்தியம் இதுதான். மாற்ற வேண்டியவைகளை எல்லாம் மாற்றக்கூடிய சக்தி, மாற்ற வேண்டாதவைகளை ஏற்றுக்கொள்ளும் புத்தி, எவ்வளவுதான் மாற்றினாலும் வாழ்க்கையே தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கின்ற ஒரு கனவுதான் என்று உணர்கின்ற யுக்தி, இந்த மூன்றையும் வாழ்விலே வாழ்வதுதான் முக்தி. இதை தன்னுடைய சாநித்தியத்தாலும் தன்னுடைய வார்த்தைகளாலும் தன்னுடைய சக்தியாலும் அழிக்க முடிபவர்தான் ஞான குருநாதர். அதை பெற்றுக்கொள்பவன் தான் சீடன். இந்த அழிக்கின்ற பெற்றுக்கொள்ளுகின்ற நிகழ்ச்சி தான் தீட்சை. இதுதான் வேதாந்தத்தோட மொத்த சாரம். இந்த ஞானத்தை அழிக்கின்றவர் தான் சாநித்தியத்தாலும் தன் வார்த்தைகளாலும் தன் சக்தியினாலும் இதை அழிப்பவர் குரு, பெற்றுக்கொள்பவன் சீடன். இதை அழித்து பெற்றுக்கொள்ளுகின்ற அந்த நிகழ்ச்சி, அந்த செயல் தீட்சை. அதனால ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். வார்த்தைகளாலே இப்பொழுது அந்த சத்தியம் உங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்தது சக்தி ரீதியான தொடுதலின் மூலமாக, ஆசீர்வாதத்தின் மூலமாக அது உங்களுக்கு அளிக்கப்படுவதுதான் தீட்சை. அடுத்து தீட்சை நிகழ்ச்சிக்குள், ஆசீர்வாதத்திற்குள் நுழைவோம். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். சாரத்தை மீண்டும் ஒரு முறை உங்கள் முன் வைக்கின்றேன். மாற்றக்கூடியவைகளை எல்லாம் மாற்றும் சக்தி, மாற்ற முடியாதவைகளை ஏற்றுக்கொள்ளும் புத்தி, எவ்வளவுதான் மாற்றினாலும் இந்த உலகமே மாறிக்கொண்டே இருக்கின்ற ஒரு கனவுதான் என்று உணர்கின்ற யுக்தி, இந்த மூன்றையும் வாழ்வதுதான் முக்தி. உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி ஆஃப் மைசூர் ரோடு, விடுதி, பெங்களூர். 9742203311 08027202084.